ஹாய் ஹலோ டார்மிஸ், நான் நிஷா. ஆனால் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாரையும் மை ஸ்கூல் க்ரஷ் இன் மை பிரதர் இன்லா அப்படின்ற அந்த ஒன் ஷாட்டில் ஒன் ஷாட்டுன்னு போட்டு 2 ஷாட்டு பார்த்தேன். கடைசியாக கமெண்டெல்லாம் வரவே இல்லை. நிறைய பேர் கமெண்ட் போடலை. இப்போயும் போடுறவங்க கூட ஸ்டோரி போட்டிங்களா என்னன்னு தெரில. ஆனால் 4 டேஸில் வியூஸ் மட்டும் 700 கிட்டே போயிருந்துச்சு. ஐசியமாக இருந்துச்சு. ஏன்னா என்னடா கமெண்ட் வரல, ஆனால் வியூஸ் போயிடுது என்னன்னு தெரில. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரில. எனிவே அந்த பார்ட் 2 கொடுக்கணும்ல, எப்படி இப்போ முடிக்காமல் நான் போகிறது அப்படிங்கிறதுக்காக அந்த 2 போட வந்துருக்கேன். எனிவே நீங்கள் கமெண்ட்டு நான் சொல்லி நீங்கள் போடல, அதனால் உங்கள் அட்மின் உங்கள் மேலெலாம் கோவமாறீங்க. கோவமாக இருந்தால் எனக்கு என்ன, அப்படி தானே உங்கள் மைண்ட் வாய்ஸு. கமெண்ட் போட்டால் தானடா நான் ஸ்டோரி போடுவேன். எனிவே இந்த ஸ்டோரி நான் போட்டே ஆகணும். ஏன்னா 1 போட்டு 2 போடாதது நல்லதில்லை. என்னை கேட்ட ஒரு 5-6 பேருக்காக நான் கண்டிப்பாக இதை போடுறேன். ஓகே, பாருங்க. இந்த பார்ட் 2 நல்லாயிருக்கும். ஒரு ஜாலியாக ஹாப்பியாக முடிக்கணுன்றிருக்கேன். நல்லாயிருக்கும். அண்டு ஒரு ஸ்டோரி யோசித்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியாகிடுவேன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஸ்டோரி கொஞ்சம் கொடுக்கணுன்னு நல்லா ஜிமினுக்கும் ஜெக்கிக்கும் ஒரு ரொமான்டிக் நிறைய கொடுக்கணும்னு நினச்சேன். பட் முடியல. ஸோ நான் அடுத்த ஸ்டோரி யோசித்து வச்சுருக்கேன்னு அதில் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டைம் இருந்தால் இந்த வீக்குள்ளே அந்த ஸ்டோரியை போட்டு போகிறேன். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பிரேக் விட்டுட்டு வந்து போடுறேன். ஓகே. அண்டு ஹலோ ஜிக்கு மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அம்மா ஃபைனலி எல்லாம் லண்டன் போயிருந்தாங்க. லண்டனில் ஜிக்கு மூமெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் நடந்துச்சு. ஜிமினை பார்க்குறது எல்லாம் எடிட்லலாம் போட்டிருப்பேன். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் ஸ்டோரி எடிட்லலாம் போடுவேன். அண்டு நான் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். ஓகே ஓகேடா, நான் அதிகம் பேசலை. ஸ்டோரி 1 பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்ததா தான் பார்ட் 2 புரியும். ஸோ 1 வந்துட்டு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரில. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் நம்ம ஜிமின் ஜேகேக்கு ஸ்கூல் க்ரஷ்ஷாக இருந்திருப்பான். ஜிமின் ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் அது ஜேகேக்கு தெரியாது. ஏன்னா ஜிமின் ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருப்பான். அவங்க 2 பேரும் சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த லவ்வை கடைசி வரையுமே சொல்லாமல் ஜிமின் இடையிலே காணா போயிட்டு இப்போது நம்ம ஜின்னு நாம்ஜூன் மேரேஜில் ஜங்குக்கை பார்த்துருப்பான். ஜங்குக்கு அது ஜிமினை தெரியும். ஏன்னா ஜிமின் நினச்சிட்ருக்கான் ஜேகேக்கு ஜிமினை தெரியாதுன்ட்டு. ஆனால் ஜங்குக்கு நல்லாவே தெரியும் ஜிமினை. ஆனால் அதை ஜிமின் இன்னும் ஜங்குக்கு இன்னும் ஜிமின்கிட்ட சொல்லலை. ஸோ இந்த பாட்டில் சொல்லி இவங்கக்குள்ளே லாஸ்ட்டாக போட்டப்போ நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டாக வந்திருப்பான். ஜிமினை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை நம்ம ஜேகே கேட்டிருப்பான். இதோட ட்விஸ்ட்டோட முடித்தேன். இப்போ அடுத்து என்ன, இது என்ன ஆச்சு அப்படின்றத நான் இந்த கதையில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டோரியை கண்டினியூவாக பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஸோ டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. அந்த பார்ட் 1ல் லாஸ்ட்டாக ஜேகேயும் ஜிமினும் ஒன்றா இருந்திருப்பாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல ரெய்னி சீசன். அந்த சீசன் ரொம்ப வார்மாக அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுனால அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ரொமான்ஸ் நடந்துருக்கும். மறுநாள் காலையில் 2 பேருமே எதுவும் பேசிக்காமல் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போது கல்யாணத்தில் வரும்போது நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டாக வந்திருப்பான். இப்போது கல்யாணம் அங்கே நடந்துகிட்ருக்கோம். இப்போது நம்ம நாம்ஜினுக்கு மேரேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே கீழே நம்ம ஜங்குக், கிறிஸு, நம்ம 3 பேர் ஆன்சர் நிற்பாங்க. இங்கே நம்ம டேவும் ஜிமினும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜிமின் டேகிட்ட பேசுகிறத மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகேவை அப்படி பார்த்துட்ருப்பான். ஆனால் ஜேகே ஜிமின் பார்த்துட்டு திரும்பாமல் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருப்பான். ஏன்னா எதனால் டே இப்படி சொன்னான். அப்போ டே ஜிமின் டேவோட பாய் ஃப்ரெண்ட் டே ஜிமினோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேருக்குள்ளே என்ன அப்படின்ற ஒரு இதில் குழப்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்ருக்கும்போது ஜூங் தான் டேய் ஜங்குகா அப்படிங்கும்போது என்னடா டேய் உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குதுடா, சிரிச்சிட்டுடா, எதுக்குடா இப்போ இப்படி இருக்க? டேய் மைண்டு சரியில்லை. டேய் புரியுதுடா, தெரியுது ஜிமின் கூட ஒருத்தன் வந்திருக்கான், ஏதோ பாய் ஃப்ரெண்டு வேறு சொல்கிறான், பார்த்துக்கலாம், என்ன கொஞ்சம் அழகாக இருக்கான் அப்படிங்கும்போது ரிசு தான் ஏண்டா கொஞ்சமாக அழகாக இருக்கான், சரி விடு அழகாக தான் இருக்கான், இருந்தாலும் ஏண்டா ஜங்குகா நேற்று நைட்டு உனக்கும் ஜிமினுக்கும் ஒன்றுமே நடையிலையா அப்படிங்கும்போது இப்படி பார்த்து மறப்பான். இல்லைடா இல்லை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவனோட பாய் ஃப்ரெண்ட்னா அப்போ எப்படி உன் கூட ஜிமின் ஏடா எதுவும் சொல்லவும் இல்லை போல நீ அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெகே தான் மறப்பாஞ்சுங்க சும்மா ரவணி கடுப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இல்லடி நான் என்னன்னா இப்போ ஜிமின் தேவை லவ் பண்ணுறானா அப்போ ஜேகே இவ்வளோ நல்லா போட்ட எஃபெக்ட்டு. ஆனால்
சிவனும் ஜேகேவை அப்படி தான் நான் பார்த்தா. ஐயோ! எனக்கு புரியலடி. நான் பேசாம கல்யாணத்த கவனிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ கல்யாணத்த பார்த்துட்ருப்பாங்க. அதாவது கல்யாணம் நடிகர் ரொம்ப ஹாப்பியாக கை தட்டிக்கிட்டு நாம்ஜின் கூட அவ்வளோ ஹாப்பியாக அப்படி இருக்கும்போது ஜேகே அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்கும்போது ஜிமினும் டேவும் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மேரேஜ் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமினை தொட்டு தொட்டு பேசுகிறத அப்படி எல்லாமே ஜேகே பார்த்துட்ருப்பான். இப்போது அப்படியே மேரேஜோட அந்த இதெல்லாம் முடிஞ்சு நம்ம நாம்ஜினை கிஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அவ்வளோ அழகாக 2 பேர் கிஸ் பண்ணுறத நம்ம ஜிமின் பார்த்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படி திரும்பி ஜேகேவை பார்ப்பான். ஜேகே அப்படியே ஜிமினை பார்ப்பாங்க. 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போ டக்குன்னு ஐயா அப்படி திருப்பிட்டு இப்போது ஃபைனலி மேரேஜ் முடிஞ்சு நைட்டு வந்துடும். நைட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லோரும் கிளப்பிடுவாங்க. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதாவது நம்ம நாம்ஜினோட பேரண்ட்ஸு, அதாவது ஜேகே ஜிமினோட பேரண்ட்ஸு, ஜேகே ஜிமின் சூங்கு ரிஸ் இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. நம்ம எல்லாம் இருப்பாங்க. இப்போது அவங்க எல்லாமே டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனான டேபிளால் அங்கே நைட்டு எல்லோரும் இப்போ நம்ம நாம்ஜினும் சின்னும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போது இங்கே ஜிமின், ஜேகே, ஜூங்கு, நம்ம ரிஸ்ஸு, நம்ம எல்லோரும் உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. நம்ம அப்படியே தான் தயங்க பார்க்கும்போது தயங்க ரொம்ப ஹாப்பியாக சிரிச்ச ஃபேஸோடு இருப்பான். எங்கே நம்ம ரிஸ் அப்படியே டேவை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தான் இண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனை போட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கா அடிக்கும்போது அழகு எங்கே இருந்தாலும் அந்த ரிஸ் பாப்பாடா அடிக்கும்போது ஷோ இவ ஒருத்தி அடிக்கும்போது மிஸ்டர் கிம் தயாங் அப்படின்னு நம்ம ரிஸ் தான் கூடும்போது சொல்லுங்கள் ரிஸ் ரிஸ் சொல்லுங்கள் இல்லை எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க அடிக்கும்போது அப்படின்ட்டு சிரிப்பான். இப்போது நம்ம தான் அதில் ஒன்றும் இல்லை அவள் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு ஷாண்டி இப்படி வானத்தை வாங்குற அடிக்கும்போது ஏன்டா அதை தான் சொன்னேடா அப்படிங்கும்போது இப்போதாடி முக்கியம் உனப்பாரு இவ்வளோ கடுப்பில் இருக்கா சாப்பிடாம கூட இருக்கான் அப்படிங்கும்போது ஐயோ அதை கவனிக்கலடா அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு மறைக்கும்போது ஐயோ தேவையில்லாமல் வாங்கி கொடுத்துருவோம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம தான் நீங்கள் அவங்க பேரையும் சொல்லலையே அப்படின்ட்டு நம்ம தான் சொல்ல பாக்கியெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு மட்டும் இருக்கும்போது அப்படியே ஜெயிதடி தலையை தூக்கி ஆகும்போது அவன் ஜங்குக் அடிக்கும்போது இப்போ தான் சிரிச்சிட்டு ஏன் ஜங்குக் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இப்போது நம்ம அப்படி ஜிமினை பார்த்து சிரிக்கும் போது இப்போ ஜிமினா செம்ம ஷை ஆகிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது ஜிமினும் ஜிக்கையும் பார்த்துப்பாங்க. அது மட்டும் தான் இருக்கும். இப்போது தான் தயாங் நீங்களும் ஜிமினும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது நானும் ஜிமினுமா ஒரு 5 இயர் இருக்கும். ஏன்னா 5 இயரா ஆமாம் 5 வருஷமா இதை குடிச்சு பண்ணுற டார்ச்சரெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் தான் இவன் கூட இருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ அப்படி தான் சங்குங்க பார்க்கும்போது பரிசு எரியும் நீ இருக்கிற தேவையில்லாத தீயில இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுற பற்றி அதிகம்போது நான் சும்மா தாண்டி கேட்டேன். தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு போயிடுவான். இப்போது எங்களுக்கும் இதோ வரோம் அப்படின்ட்டு வாடி அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுவான் இங்கே ஜூங்குரிஸை. இப்போது நம்ம ஜிமின் தான் கரடி என்ன பண்ணிகிட்ருக்க நானும் வந்து பார்க்குறேன் கல்யாணங்கிற அப்புறம் டார்ச்சருங்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் கேட்கும்போது அதுவாடி ஒன்றும் இல்லை இதோ உன்னோட ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரெண்ட் ஹெஞ்சி கடுப்பில் போகிறார் போல் அப்படிங்கும்போது அடிக்கும்போது இல்லடி சலகுதி இதோ உன் பாய் ஃப்ரெண்டை கொஞ்சோன்னு ஜெலஸாகி பார்த்தேன் ஆனால் சார் சுருன்னு ஜெலஸாகிறாரு அப்படிங்கும்போது ஜெலஸானா அப்புறம் இல்லையா பார்த்தியா நான் சாப்பிடவே இல்லை எஞ்சி போயிட்டேன். ஏன்னா ஜங்குக்கு சாப்பிட்லையா என்ன ஊட்டி விட்டு வரியா கூப்பிடவா அது அடிக்கும்போது ஆமாம் வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டு நான் அவன்கிட்ட எதுவும் பேச முடியல சார் நேற்று ஜங்கு கூட இருந்தீங்க போல் அடிக்கும்போது இப்போ ஜிமினுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகும் அப்படி கீழே குடிச்சிப்பான். குடிச்சி சரியான ஆல்ரெடி நீ என்ன என்ன நடந்துச்சு எதுவும் லவெல்லாம் சொல்லிட்டியா சொல்லலை போலையே இல்லைனா சார் இந்நேரம் உன தனியாக உட்கார விட மாட்டாரே என்னடி நடந்துச்சு அப்படிங்கும்போது ஜிமின்ட்டு எது ஒன்றுமே வார்த்தை வராது அப்படி கீழே குடிச்சிட்டே வரும்போது குடிச்சி அப்படின்ட்டு இப்போது அப்படியே அந்த சின்ன இப்படி தூக்கி இப்படி பார்க்கும்போது என்னது கண்ணரன்னு ப்ளஷ்ஷு என்னடி ஆச்சு சொல்கிறீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டே தான் ஜிவன் கிட்டே கேட்கும்போது போடா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது இந்த அளவு கடலுக்கு எதுவும் ஒன்று நடந்திருக்கு குடிச்சி சொல்கிறீ அப்படிங்கும்போது இருறா என் அண்ணன் கூப்பிட்றான் சொல்லிட்டு ஏன்ச்சி போயிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சரி அங்கே தான் நம்ம சின்னக்கிட்டேயும் நாம்சரிக்கிட்டேயும் நிற்பான். சிமன் அங்கே போயிட்டு கையை இது பண்ணிட்டு அப்படியே
ஜங்குவை பார்க்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு நம்ம ஜூனாகிட்ட பேசி நிற்பான். நேற்று வந்துட்டு அந்த மலையில் இது பண்ணதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஜிமின் வரும்போது சின்னதான் ஷிமின் நேற்று ரொம்ப மழை போல் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படி ஜிமினை பார்ப்பான். ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல ஜூனா மாமா அப்படிங்கும்போது இல்லை நான் ரொம்பவே பயந்தேன். ஜிமின் வேறு தனியாக இருந்தான் நல்ல நீ இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம ஜூனாவையும் சின்னையும் கூப்பிட்டோன்னா அங்கிட்ட போகும்போது இப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் நிற்கும் போது ஜிமின் அப்படியே பார்ப்பான். ஜங்கு அப்படியே என்ன பேசுகிறது ஏதாவது கேட்கலாமா அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வரும்போது ஜங்கு சாப்பிட்லையா அப்படிங்கும்போது சாப்பிட்ணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமின் சேக்கிக்காக ஒரு தட்டில் இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்ணும் ஜங்கு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சேக்கி அப்படியே ஜிமினை பார்ப்பான். ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் அது அப்படி ஜிமினிக்கிட்ட பேச வரும்போது அங்கே டே தான் வந்து ஜிமின் அப்படிங்கும்போது தோ வரேன் ஜங்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு டே கூட போயிடுவான். இப்போது டேவை பார்த்தோன்னே ஜிமினுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இருந்தாலும் ஜிமின் கொடுத்த அந்த சாப்பாட்டை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இது நம்ம ஜூங் தான் டேய் அங்கே சாப்பிடாம எதில் இங்கே வந்து சாப்பிட்ற அப்படிங்கும்போது கொடுக்குறவங்க கொடுத்தா சாப்பிடுவேன். யார் கொடுத்தா கொடுத்துருக்க மாட்டாளே அவன் என்ன தின்னுட்டு தூங்கி போயிருப்பாளே யாரா கொடுத்தா சின்ன அப்படிங்கும்போது தோ போகிறானே அவன் தான் அப்படின்ட்டு டே கூட ஜிமின் போகிறத பார்த்துட்டு என்னது அவனா ஜிமினா கொடுத்தான் ஆமாம் அப்படிங்கும்போது டேய் என்னடா எனக்கு புரியலையே ஆமாம் அவரோட பாய் ஃப்ரெண்ட் ஏன் உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாரு டேய் எனக்கு கொடுப்போம் உனக்கு அவனோட பாய் ஃப்ரெண்டு இல்லைடா அப்படி தானே காலைல சொன்னா பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுவானா அதெல்லாம் இருக்காது எப்பட்றா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற அப்படிங்கும்போது ஜிமின் எனக்கு மட்டும்தான் ஜிமின் உனக்கு மட்டும்தான் ஆனால் இந்த 5 வருஷத்தில் எது வேணாலும் மாறிருக்கலாம்ல டேய் உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு அதுதான்டா கேட்குறேன் என்னடா நடந்துச்சு நான் ஜிமின் கூட ஃபோனாக இருந்தேன்டா ஃபோனா அம்மா நைட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது புரியா அப்படிங்கும்போது டேய் ஒன்றா இருந்தால் என்னடா அப்புறம் மழை பெய்யுச்சு நீ வரும்போது அப்புறம் ஒன்றா தானே இருந்திருப்பீங்க போடா இதுதான் ஒன்று டியூப்லைட் இருக்கிறது கிளம்பு அன்னைக்கு கடுப்பில் இருக்கேன் கிளம்பு அப்படிங்கும்போது என்ன இவன் அப்படின்ட்டு ரிஸு வீட்டுக்கு கிளம்பிட்டு காலைல வரத்துக்காண்டி வண்டியில் அவளோட ஸ்கூட்டியில் வந்துருப்பா அதில் எடுத்து வச்சுட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிஸு ஒரு நிமிஷம் நில்றி டேய் ரொம்ப டயர்டாக இருக்கேன் வீட்டுக்கு கிளம்புறேன் காலைல வரேன் அப்படிங்கும்போது அது உர்றி ஒன்றா இருந்தால் என்னடி அர்த்தம் என்னது இல்லைடி இப்போது ஜேகேவும் ஜிமினும் இது ஒன்றா இருந்தாங்க ஒரே இதில் வீட்டில் இதில் என்ன தப்பு உன்ட்ட யார் இதை சொன்னா ஜங்குக்கு தான் சொன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோன்னு போடா டேய் போய் தூங்குடா போடா எதுக்கிட்டி நீனும் பெண்ணை திட்டுற அதான் சொல்லிட்டேனே அதெல்லாம் பெரியவன் விஷயம் நீ கிளம்பு எனக்கு தூக்கம் வந்து இவன் ஒருத்தன் அப்படின்ட்டு ரிஷிதா திட்டிக்கிட்டு போயிடுவா. இப்போது ஜூங்குக்கு என்னவா இருக்கும் அந்தளவுக்கு நம்ம மக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பயப்புள்ள அதை தான் சொல்லியிருக்கானா என்னது அப்போது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்காமல் சரி அங்கே வேலை பார்த்துட்டு நின்றுருப்பான். அந்த இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்ததெல்லாம் அந்த இது மாதிரி இருக்கும்ல ஸ்டேஜ் மாதிரி அதெல்லாம் அதில் உள்ள ஃப்ளவர்லாம் அப்படி கழட்டிட்டு நீங்கும்போது டேய் இது எப்போ தானே அர்த்தம் புரியுது ஏன்னா ஒன்றா டேய் எப்பட்றா அடிக்கும்போது எப்பட்றான்னா ஜங்கு சத்தியமா உண்மையாவா அப்படிங்கும்போது டேய் என்ன இதெல்லாம் விளாடுவாங்க அப்போ டேய் அப்போ இந்த தயாங் அடிக்கும்போது சைட் கேரக்டர் என்னடா சொல்கிற டேய் எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படிங்கும்போது சரி நைட்டு அப்படி மழை ஸோ அந்த கிளைமேட்டுக்கு எதுவும் இப்படி பண்ணியாடா தெரியாமல் ஜிமின் எதுவும் குடிச்சிங்களாடா அப்படிங்கும்போது டேய் அதெல்லாம் இல்லை ஜங்குகா இது எப்படி ஜிமின் அக்செப்ட் பண்ணா எப்படி ஒத்துக்கிட்டான் ஜிமினிக்கு ஃபுல்லாக ஊற்றி கொடுத்து பண்ணேன் டேய் அப்படிலாமா பண்ணேன் இதெல்லாம் பாவண்டா எது சொன்னாலும் ஓம்பனி அப்படிங்கும்போது டேய் என்னடா இதை போட்டு போயிட்டே நமக்கு அதில் சொல்கிறேன் அப்படிங்கும்போது டேய் ஜிமின்னு என்னோடது அதுதான் சொன்னேன் அவன் எனக்கு மட்டும்தான் ஜங்குகா நேற்று ஒரு நாள் நடந்ததை வச்சு உனக்கு மட்டும் எப்பட்றா சொல்லுவேன் ஒருவேளை அது சூழ்நிலையில் அப்படி வேணாம் செருப்பு அல்ல கிடக்கு உயிர் கிளம்பி கடுப்பு மெயிலில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ இனி இப்போ மண்டை வெடிக்குதே அப்போ இவன் கூட இருந்தானா அவனையும் பாய் ஃப்ரெண்டுலாம் ஐயோ கடவுளே
ஏன் என்ன போட்டு ஏன் குழப்புறீங்க? என்ன போட்டு அவள் புலம்ப விட்றாளே! ஏய் அட்மின்னு மரியாதையாக போயிட்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜுங் தான் புலம்பிட்டு அப்படியே போகும்போது இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஜூங்கையும் நம்ம ஜங்குகையும் நம்ம ஜூனாவோட ஜின்னோட அந்த ரூமை வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. அது வெறும் டெக்கரேட் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இது பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஜூங் தான் ஐயோ எங்கள் அண்ணனுக்கு பசிக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்கு மட்டும் வெக்ஸாக இருக்கிறத டேய் நீ தான் எதுவும் பண்ணாமே பண்ணிட்டியாடா இந்த மாதிரி உன் நண்பன் இதெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படிங்கும்போது பாப்பா நம்ம ஜங்குக்கு மறப்பான் டேய் எதுக்கிட முறிகிற சரி விடு எப்படியும் நீ வேறு ஆளி கூட தான் இவர் கையில் என்ன வச்சுருக்க பற்றி எப்படி போய் கத்தி கொன்றுவேன் ஐயோ சர்றா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும்போது கீழே நம்ம நாமச்சின்னு உட்காந்துருப்பாங்க அங்கே மாதிரி நம்ம ஜிம்மினும் டேவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது மற்றவங்கலாம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது கீழே வந்து எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சின்னும் நம்ம சின்னையும் கிளம்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மேலே போயிடுவாங்க. நம்ம டேவும் சிம்மனு பேசிகிட்டு இருக்கும்போது சிமினோட அம்மா தான் டேக்கும் சிமினுக்கும் ஒன்றா ஒரே ரூம் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது என்னது ஒரே ரூமா டேய் என்னடா ஒரே ரூமுங்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன இன்னும் நான் தான் ஒரே ரூமில் எரியும் டேய் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா அவங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சங்குக்கா எப்படி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கு அப்படிங்கும்போது மூடிட்டு ரூம்க்கு வா அப்படின்ட்டு மேலே போயிடுவான். இங்கே நம்ம டேவும் சிமனும் தான் மேலே போயிட்டு அவங்க ரூமில் சிமனுக்கும் டேவும் அவங்க ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டே ட்ரெஸ்ஸை தான் மாற்றிட்டு அப்படியே வந்துட்டு அம்மனு பேட்டில் தான் வருவார். இங்கே சிமன் அதே மாதிரி தான் இப்போ சிமன் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத டே நோட் பண்ணிட்டு ஏய் சிமன்ச்சி காலையிலேருந்து பார்க்குறேன் இந்த ஃபேஸ் ஃபுல்லாக சிரிப்பு மட்டுமே இருக்கியே என்ன ஆச்சு அப்படிங்கும்போது தயங்கா அப்படின்ட்டு தயங்கிட்ட வந்துட்டு தயங்க அப்படி பார்க்கும்போது தயங்க தான் பார்ப்பான். அச்சோ இவ்வளோ ஷையாகி பார்த்துட்டே இருக்கலாம் போலியே அப்படிங்கும்போது அயங் சங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஏய் 5 வருஷமாக எதாண்டி கேட்டுட்டு இருக்கேன் வேறு சொல்லு உனக்கு விஷயம் தெரியுமா என்னடி சங்கு கூட நான் ஒன்றா இருந்தேன் சங்கு கூட ஒன்றா ஏய் நல்லா சொல்லு சங்குக்கும் நானும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அப்படிங்கும்போது டேக் அப்படியே தூக்கி வாரி போகுது ஏய் ஒரு நிமிஷம் திரும்ப ஏன்னா ஆமாம் நேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா தெரில ஏன்னா சடனாக எனக்கு தெரில ஆனால் அந்த நைட் முடியவே கூடாதுன்னு இருந்துச்சு. என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டான் தெரியுமா எனக்கு சமைச்சு கொடுக்குறது என்னை பார்த்துக்கிறது அப்புறம் நான் கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா டேய் டீ சொல்லும்போது ஏய் குடிச்சி சொல்கிறதெல்லாம் உண்மையாடி ஆமாம் நான் செங்க கூட ஒன்றா இருந்தேன் அப்புறம் எதுக்கடி கல்யாணத்தை 2 பேரும் பார்த்துட்டே இருந்தீங்க அம்மா ஜங்குக்கு என் கிட்டே வரல தெரிலடா அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே இல்லைன்னு தெரில பக்கத்தில் போனாலே ஆட்டோலாம் ரொம்ப துடிக்குதுடா டேய் அந்த நான் எப்படி பேச்சுவார்த்தை பேசுகிறதுன்னு எனக்கு தெரிலடா அப்படிங்கும்போது அடி பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பேசுகிறதுன்னு தெரில உனக்கு அப்படிங்கும்போது இல்லை நான் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரில கரடி அப்படிங்கும்போது நீ பாரு ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிச்சான் தாப்பாங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா பேச தெரியாது உனக்கு அப்படிங்கும்போது ஏய் கரடி போடா கிண்டல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட மடியில் தான் சாஞ்சிப்பான் சிவன். கரடி ரொம்ப சந்தோஷம் மாதிரி சங்குக்கிட்ட சீக்கிரமாக எல்லாம் சொல்லிடுவேன் அப்படிங்கும்போது ஐயோ இதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சிவன் அப்படிங்கும்போது சொல்லு கரடி ஆக்சுவலி நாளைக்கு நீ ஒன்றும் கிளம்ப வேணாம் ஒரு 1 வீக்கு லீவு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னு எழுந்திரிக்கும் போது ஆமாம் இன்னும் 1 வீக்கு லீவு தான் நானும் கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது என்ன நீனுமா ஆமாம் ஜாலி அப்போ நம்ம சேர்ந்து தான் போகிறோம்மா ஆமாம் நீ எதுக்கு இப்போ என் கூட வர அப்படிங்கும்போது ஒர்க்குக்கு நீ ஒர்க் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் உன்னோட ஹாலிகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஏன்டி சீக்கிரமாக கல்யாணம் பட்டு ஜோடி ஆவாங்க அப்படிங்கும்போது கல்யாணமா அப்படின்ட்டு ஜிமின்னாடி க்யூட்டாக பார்க்கும்போது இல்லை
சாரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் தான் பண்ணுவீங்களா, கல்யாணம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ட்டே தான் கிண்டல் பண்ணுவான். இப்போது சிவன் தான் அப்படியே இப்படி அடித்து என்ன நீ இவ்வளோ ஓட்டுற அப்படிங்கும்போது, அப்புறம் என்ன கல்யாணமான்னு கேட்குற, பாரு ஒரு வீக் இங்கே உன் கூட தான் இருக்க போகிறேன், ஆக்சுவலி உன் ஆளை கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறேன், அதெல்லாம் நீ கண்டுக்கக்கூடாது ஆகி அவரே வந்து உங்ககிட்ட லவா சொல்ல வைக்கிறேன் சரியா. ஸோ சட்டுப்பட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த கண்ணாலேயே பார்க்குறது, அப்படியே இது பண்ணிக்கிறது. 5 வருஷம் ஓட்டிட்டடி அப்படிங்கும்போது அது அது உண்மை தான். ஆனால் நான் எப்படி லவ்வ சொல்லுவேன், பாரு நீ சொல்றியால நான் போய் சொல்லவா அப்படிங்கும்போது, கரடி அதாவது ஜிமின் லவ் பண்ணுறான்னு சொல்லவான்னு கேட்டேன்டி அப்படிங்கும்போது, அதான் நான் பார்த்தேன். நீ சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பி வா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கரடி அப்புறம் என்ன சும்மா குழந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜேகேக்கு சுத்தமாக தூக்கமே வராது. அப்படியே நம்ம சுங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்படியே வெளியே வந்துட்டு அவனோட வீட்டு பால்கனி, அதாவது ரூம் பால்கனியில் தான் அப்படி நின்றுட்டு, அங்கே சிவனோட ரூம் பக்கத்தில் தானே இருக்கும், அது அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே ஃபோனை பார்ப்பான். ஃபோனில் சிவன் கடைசியாக ஜேகேக்கு ஒரு மெசேஜ், அதாவது ஜேகே தான் சிவனுக்கு பண்ணியிருப்பான். அப்படியே அந்த மெசேஜை பார்த்துட்டு அதில் 3 இருக்கும், அந்த 3 பார்த்துட்டு தான் சொன்ன மாதிரி நீனும் தனியாரியா அப்படின்ற மாதிரி அந்த 3 பற்றி சொல்லிவிட்டு என் கூட இந்நேரம் நீ இருப்பேன்னு நினச்சேன். தெரில, ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கு. இவ்வளோ நாள் இருந்துட்டேன், ஆனால் இப்போது கூட அந்த சிறந்த ஒன்றை இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்ட்டு தோணுது. ஆனால் நீ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கல. யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு வந்தான், அவன் கூட ஹாப்பியாக இருக்க, என்ன யோசிக்கவே இல்லைல்ல நீ அப்படின்ற மாதிரி சிக்கி புலம்பிட்டு இருப்பான். சிவனோட அந்த ரூமை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரில, இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை, இருந்துச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது. ஆனால் ஒரு ஒரு குறுக்குத்தனமான நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு, எப்படியும் அந்த கடவுள் உன்கிட்ட கொடுப்பாரு, டெஸ்டினியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்ட தான் வருவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தேன். இப்போது என்கிட்ட இருக்க, ஆனால் இப்போ தான் ஏதோ ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்குச்சுன்னு. உங்ககிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும், டைம் கொடுப்பியா, என்கிட்ட திருப்பியும் பேசுவியா அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிமினிக்கும் அதே மாதிரி தூக்கம் அறியாது. ஜேயோட மெசேஜ் தான் பார்த்துட்டு சங்கு தான் நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ, அதாவது அந்த இதை பார்த்து பேசிட்டு கூட இருக்கணும் போல இருக்கே. அன்றைக்கி நைட் கூட இருந்தேன், என்கூட இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா. ஆனால் லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேஜ்மெண்ட் பேசிகிட்டு இருப்பான். இப்போ எங்களோட இந்த நைட் இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜோங் தான் அப்படியே ஏஞ்சி அப்படியே பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது, என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிருக்க அப்படிங்கும்போது, நான் எங்கடா தூங்கினேன். என்னது தூங்கலையா, எதுக்கடா தூங்கல, தூக்கம் வரல. என்ன தூக்கம் வரலையா, அவன் வேலை செஞ்ச அசதியில் அப்படியே படுத்து தூங்கினான். என்னடா அப்படிங்கும்போது சீக்கியோட ஃபேஸு சேடாக இருக்கிறத ஜோங் நோட் பண்ணிட்டு, ஓ சிமின் கூட இதோ புதுசாக வந்து அவனோட ஃப்ரெண்ட் இருக்காண்டு கவலைப்பட்டுட்டியா என்ன அப்படிங்கும்போது, இப்போது எப்படி இருக்கும்போது, அதான் சொன்னில கான்ஃபிடண்ட்டாக அறியில, அவன் ஃப்ரெண்டு தான் விடு அப்படிங்கும்போது, ஜூங்கா ஃப்ரெண்டு தானடா, நேற்று நான் சொன்னதுக்கு ஃப்ரெண்டு தான் இப்போ என்னடா, இல்லைடா ஜெபின் கிட்ட எப்படியாவது பேசணும்டா, இதை பற்றி கேட்கணும் அப்படிங்கும்போது, அப்படியே அப்படி கேட்டுரு அப்படிங்கும்போது, எப்படி கேட்குறது அப்படிங்கும்போது, அதுவும் ரைட்டு தான், கூடவே அவன் ஃப்ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி பார்க்கலாம் விடு, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பேசலாம். அதுக்கிட்டே இங்கே படுற கண்ணன் அப்படி டார்க் சர்க்கிள் வந்துருக்கு, தூங்குடா கொஞ்சம் நேரம் அது அப்படிங்கும்போது எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இங்கே நம்ம சிம்மன் காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்டு தான் வந்துருப்போம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்ட நம்ம அம்ஜின்னா அவ்வளோ ஹாப்பியாக வருவாங்க. இங்கே நம்ம ஜூங்கு எல்லோரும் ஜங்குக்கு நம்ம தேவும் சிமன் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜூங் தான் ஜூனான்னா அப்படிங்கும்போது, என்னடா இல்லை ஒரே ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படிங்கும்போது, அண்ணன்டா சாரிண்ணா அப்படின்ட்டு ஜங்குகிட்ட தான், எங்கள் பாரு அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு ஆனால் இன்னும் புதுசாக வந்தவனோட சின்ன அவன் பாரு அப்படி இருக்காங்க பாரு அப்படிங்கும்போது ஜிங்க இப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு, என்னமோ
லவ் ஃபெயிலியரான தேவதாஸ் மாதிரி பண்ணதை கடுப்பாகுது. காலையும் மூஞ்சி பார்க்க மாட்டேங்கும்போது கடுப்பான கிளம்பு டேய் எங்கடா போகிறது பிசாமர்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டே தான் அப்படியே ஜங்குவை பார்க்கும்போது ஜங்குக்கு ஃபேஸு டே நினச்சா மாதிரியே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அப்படியே கிட்ட ஜிவன் கிட்ட நோட் பண்ணியா என்ன அங்கே பாருவான் ஆளை அப்படிங்கும்போது இப்போ ஜிவன் அப்படியே பார்ப்பான் சரி சேடாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கிற மாதிரி தெரியுதில்ல சேடாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை சேடே தான் ஏன்னா சாரு என் கூட இருந்தீங்க சாரி நான் என்ன ரிலேஷன்ஷிப்பு என்னன்னு தெரியாமல் புலம்பிகிட்டு இருப்பார்ல அப்படிங்கும்போது இப்போ ஜிமன் அப்படியே ஜேகேயை பார்க்கும்போது ஜேகேவும் ஜிமனை பார்ப்பாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் பார்த்துப்பாங்க. இங்கே ஜேகேவை கழுப்பு ஏற்றுனா ஜிமனுக்கு சாப்பாடு அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஜேகேகா அம்மா கடுப்பாகும் ஜெலஸ் ஆகும். இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்காமல் அப்படி இருக்கும்போது இப்போது நம்ம தான் ஜுனா கிட்ட ஜுனா தான் அப்படிங்கும்போது சொல்லுத்தையாங்க இல்லை உங்களோட இந்த மேரேஜுக்கு நான் பெருசாக இது கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு லன்ச் ஒரு சம்மர் ரெஸ்டாரண்ட் போகலாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே நம்ம ஜூனா தான் சின்ன பார்க்கும்போது ஓ பார்ட்னரோ ஈஸ்டனா தான் வருவீங்க அப்படின்னு சிரிக்கும் போது இப்போ அப்படியே எல்லாம் சிரிப்பாங்க. ஜூனா தான் நம்ம ஜூங் தான் ஆனால் இதெல்லாம் உனக்கு ஓவராக இல்லை அவங்க சொன்னால் தான் நீங்கள் வருவீங்களா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது சரி போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து லஞ்சுக்கு அதாவது ரெஸ்டாரண்ட் லஞ்சு வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி இது பண்ணுற மாதிரி எல்லோரையும் கூப்பிட சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அதுக்காக கிளம்புவாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்கு ஜிமின் பார்க்க ஜூங் நோட் பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டு மேலே தான் ஜங்குக்கு போயிட்டு டேய் என்னடா 2 பேரும் பார்த்துக்கிறீங்க அம்மா ஜிமின் ஒன்று அப்படி பார்க்குறேன் அப்படிங்கும்போது தெரில டேய் நான் ஜிமின் கிட்டே பேசணும் அப்படிங்கும்போது பேசணுன்னா கையில் தான் ஃபோன் இருக்குது ஃபோன் நம்பர் ரெடி வச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசணும் தனியாக அவன் சொல்ல வேண்டியதானடா அப்படிங்கும்போது அது வருவானடா அதெல்லாம் வருவான் நீ ஃபோன் பண்ணு அடியும் இப்போ நான் செக்கிலாம் ஜிவனோட ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஜிவனுக்கு கால் பண்ணலாமான்னு அப்படியே இது பண்ணிட்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டைம் பண்ணுவான். ஜிவனோட ஃபோன் வந்துட்டு மேலே இருக்கும் ஜிவன் டைமும் கீழே இருப்பாங்க. இப்போது ஒரு 2 தடவை கால் பண்ணிட்டு டேய் கால் அடிக்கல ஒரு வேலை கீழே தான் இருப்பானோ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மெசேஜ் பண்ணி மெசேஜை பார்த்துட்டு கண்டிப்பாக உனக்கு ரீப்ளை பண்ணுவோம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம தான் ஜிவனுக்கு ஜிமன் அவனை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவான். இப்போ அப்படியே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பான். டேய் வரும் அது இந்த தேவதாஸ் மாதிரி கோலம் போட்டு இல்லாமல் எல்லோரும் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க நம்மளும் போ அப்படிங்கும்போது நான் வரல டேய் அப்படியே அப்புறம் ஜிமினிக்கிட்ட பேசுவான் வாடா டீ சொல்லிட்டு ஜும் தான் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பான். இங்கே நம்ம ஜிமினு மேலே வந்தோடனே ஜிமினோட ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஜிகே கால் பண்ணிக்கிறத பார்த்துட்டு தாயாங் சங்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது சார் கால் பண்ணியிருப்பாரா கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிற திருப்பி அடித்து பேசணும்ல அப்படிங்கும்போது பேசலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மெசேஜை பார்த்துட்டு மெசேஜும் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்துட்டு உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போது சரி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஓகே அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டோன்னா அந்த மெசேஜ் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு ப்ளீஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன மீட் பண்ணு எங்கே மீட் பண்ண போகிறீங்க தெரில அப்படிங்கும்போது சரி விடு அதான் லஞ்சுக்கு போனோம்ல கண்டிப்பாக ஏதாவது மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்குக்கு எல்லாருமே அந்த லஞ்ச் இதுக்கு நம்ம டேவோட அந்த இதுக்காக அதாவது வந்து நம்ம நாம்ஜன் குஜன் இதுக்கும் பார்ட்டி மாதிரி கொடுப்பான் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில். ஸோ எல்லாம் அங்கே கிளம்பி ஒரு காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜூனாவும் சின்ன புதுசாக கல்யாணம் ஆனதுலாம் அவங்களுக்கு ஒரு கார் தனியாக செப்பரேட்டாக இது பண்ணி அங்கே அவங்க வருவாங்க. அப்புறம் நம்ம சின்னோட பேரண்ட்ஸும் நம்ம பேரண்ட்ஸும் ஒரு காரில் இங்கே நம்ம நம்ம ஜூங்கு அப்புறம் நம்ம ஜிமினுட்டையும் ஒரு காலில் வரும்போது இப்போ நம்ம தான் ட்ரைவ் பண்ணுவான் பக்கத்தில் ஜூங்கு அங்கே பின்னாடி நம்ம ஜிமினும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த மிரரில் ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே ஜெய்கியை பார்ப்பான். இருந்தாலும் அப்படியே 2 பேர் பார்த்துக்கிட்டே வரும்போது அதை நோட் பண்ணிட்டு லைட்டு ஸ்மக் பண்ணிட்டு இப்போது ஜூங் ப்ரோ அப்படிங்கும்போது சொல்லுங்கள் தயாங் இல்லை நான் கேள்விப்பட்டேன் நீங்களும் ஜிமினோட ஸ்கூல் தானாமே அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஜூங் தான் அது ஆமாம் தயாங் அப்படிங்கும்போது ஓ அப்படியா அப்போ ஜிமின் உனக்கு ஜூங்க அப்புறம் சங்கூகெல்லாம் தெரிஞ்சிருக்குதுமே அப்படின்னு கேள்விப்பட்டாவது கேட்கும்போது மரமா ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஜிமினெல்லாம் பார்த்தது இல்லையா சங்கு அப்படின்ட்டு கேட்கும்போது சங்கு அட்டி மேலே ஜிமினை பார்க்கும்போது அப்படி சைலண்டாக இருப்பான். இப்போ எப்படி சங்கு அப்படிங்கும்போது தயாங் பார்த்ததில்லை அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இப்போது அங்கே நம்ம ஜேகேவும் ஜிமினும் ஆல்ரெடி ஒரு கார்டன் போயிருப்பாங்கள்ல அந்த கார்டன் வழியாக அந்த ரெஸ்டாரண்ட் போவாங்க. இப்போ அந்த கார்டனை பற்றி நம்ம ஜிமின் நிறைய தடவை டேக்கிட்ட சொன்னதுனால அப்படி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஜிமின் சொன்ன மாதிரி இருக்கும். சங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு டக்குன்னு காரை நிப்பாட்டும் போது ஒன்றும் இன்னும் கொஞ்சம் நேரம் எரியுது நம்ம இந்த கார்டனுக்கு போயிட்டு போகலாமா அப்படிங்கும்போது இந்த கார்டனா அப்படிங்கும்போது ஆமாம்
ஆக்சுவலி ஜிம்மன் இந்த கார்டன் பற்றி நிறைய சொல்லியிருக்கான். ஜிம்மனோட ஃபேவரெட்டில் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகும். ஆ ஆ சரி அப்படிங்கும்போது இப்போது ஃபோன் பண்ணி நம்ம ஜூனாகிட்டையும் சொன்னோன்னா எல்லோரும் அந்த கார்டனுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக சுற்றி அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. ஸோ நம்ம ஜோனாவும் நம்ம ஜூனும் அங்கே இது பண்ணிட்டு ஸ்டே பண்ணி அந்த இடத்த பார்த்துட்ருப்பாங்க. இப்போது எல்லோரும் இறங்கி இருக்கும்போது நம்ம ஜேகே செம ஜெலஸில் வெளியே வந்துட்டு தூங்கிட்டு தான் இதுக்கு இப்போ அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது விட்றா அவன் ஜிமின் ஃப்ரெண்டு நல்லா தெரியுது. அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமினோட கையை அப்படி க்ளோஸாக அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. அடியும்போது அப்படியே ஜூங்க ஆகும்போது கையை இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ இப்போ தானே ஃப்ரெண்டு என்ன இது என்ன சரி விடு நீ அந்த பக்கம் பார்க்காத இந்த பக்கம் பாரு அப்படியே சொல்லிட்டு டைவர்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஜிமின் தயாங் அப்படிங்கும்போது இப்போது குடிச்சி இறி அப்படிங்கும்போது தயாங் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஓவர் விடு பார்த்துக்கலாம் அப்படி என்ன பண்ண போகிறான் மிஞ்சி மிஞ்சி பண்ணால் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவான். அதானே செய்கிறானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த கடனில் தானே அப்படிங்கும்போது எப்படி கரடி ஞாபகம் வச்சுருக்க அதான் இன்ச் பை இன்ச்சாக சொன்னியே ஆனால் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அப்படியே திரும்பி நின்று ஜேகே வச்சுமின்னு பார்க்கும்போது அவனோட அந்த ஸ்கூல் ஞாபகம் வரும். ஷெட்டிலேருந்து தான் ஜேகேவை பார்ப்பான் அடிக்கடி. ஷெட்டிலேருந்தே பார்த்துட்ருக்கேன் கிட்ட கிடைச்சும் ஏன்னு தெரில ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை. அப்படிங்கும்போது சார் அவ்வளோ மிஸ் பண்ணிங்கன்னா போய் பக்கத்தில் பார்க்க வேண்டியதானே பயமாக இருக்கே விடுச்சி அதையா இது பயப்படாத போய் பேசு. ஆமாம் தனியாக பேசணும் நீங்களே எப்போ பேச போகிற பேசணும் இங்கே தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஜுங்கா இந்த இடம் தான் நல்லது நீ என்ன பண்ணுற ஜிமின் கிட்டே பேசல நான் போய் ஜிமினை கூப்பிட்டு வரேன் நீ என்ன பண்ணுற அங்கே போய் நில் அடிக்கும்போது அப்படிங்கிற ஆமாம் நீ போய் நில் நான் ஜிமினை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு மரம் மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் நம்ம ஜேகே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம டேவும் ஜிமின் அப்படி நிற்கும் போது ஜிமினை ஒருத்தவங்க அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே திரும்பும்போது அங்கே ஒரு க்யூட்டாக குட்டியாக ஜிமினா அன்னைக்கு ஜிமின் கிட்ட ஃப்ளவர் கொடுத்த அந்த கேர்ள் தான் அங்கே இருக்கும்போது நீ தானே அன்றைக்கி எனக்கு ஃப்ளவர் கொடுத்த அப்படிங்கும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமினை தூக்கணுன்னு டேக்கு குழந்தைங்கன்னு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த குழந்தையோட ஹேர் அப்படி ரப் பண்ணிட்டு ஐயோ க்யூட்டாக இருக்கான் ஜிமின் அப்படி க்யூட்டாக இருக்கா ஜிமின் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கும்போது தயாங் அன்றைக்கி நான் சொன்னால ஒரு ஃப்ளவர் அதுவும் எனக்கு பிடிச்ச ஃப்ளவர் கொடுத்தால அவள் தான் இவன் அப்படிங்கும்போது ஓ ஜிமினுக்கு ஃப்ளவர் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க நேம் ஜிமினா அப்படின்னு கேட்பா அந்த பொண்ணு. ஆமாம் ஜிமின் தான் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டே சிரிச்சுட்டு ஆமாம் அந்த அழகில் தான் இங்கே எல்லோரும் மயங்கி கிடக்குறாங்க தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் தான் என்னடா பேசுகிற கரடி குழந்தைகிட்ட அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிமினோட அந்த கண்ணத்தில் அப்படி கிஸ் பண்ணுவாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ ஜிமின் அப்படியே தூக்கிட்டு ஆமாம் எங்கே உன்னோட மம்மி அப்படிங்கும்போது அம்மா இதோ இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போது அப்படியே பாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு அந்த பொண்ணை வாங்கிட்டு சாரி அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் கூட அன்றைக்கி வந்து வரலையா அப்படின்ட்டு பார்த்து கேட்கும்போது யாரை சொல்கிறீங்க அதான் அன்றைக்கி ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன் வந்தாங்களே அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஏதாவது பண்ணிட்டு வேறு யாருக்கும் ஆளாத ஜங்கு அவரா அங்கே இருக்கார் அப்படிங்கும்போது ஓகே ஆக்சுவலி அன்றைக்கி உங்ககிட்ட அந்த ஃப்ளவரை கொடுக்க சொன்னதே அவர் தான் என்ன ஆமாம் அவர் தான் நான் பாப்பா கிட்டே கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போ அதை சொன்னானே ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறீங்களா ஆமாம் அவர் தான் கொடுக்க சொன்னார் இப்போ வந்து கொடுத்தா அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்போ அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போது ஜிமின் செம்ம ஹாப்பியில் டேவை அப்படியே பார்த்துட்டு கரடி அப்போது ஜங்குக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவனை மட்டும் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அவன் எவ்வளோ ஜெலஸ் ஆகுறான்னு தெரியுமா அப்படிங்கும்போது கரடி இப்போ நான் ஜங்குக்கு போய் பார்க்கணுமே அப்படி சொல்லிகிட்டே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமன் அப்படின்னு ஜோங் தான் கொடுவான். இப்போ போய் திரும்பி பார்க்கும்போது ஜிமன் ஜங்குக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் போ அப்படிமா இப்போ ஜிமன் செம்ம ஹாப்பியாக நம்ம ஜேகேவை பார்க்க தான் அவ்வளோ இதாக வேகமாக அவனுக்கு அந்த ஃப்ளவர் கொடுத்ததெல்லாம் ஏன்னா அந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஜேகே அது வந்து ஜிமினுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதை ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜேகேக்கு ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஜிமின் கொடுத்துருப்பான். இப்போது நம்ம ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் அதை ஜேகே இருந்து ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ அப்படியே ஜேகேவை பார்க்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது இப்போது
ஜோங் அங்கே ஒரு இது மரம் இருக்கும், அங்கே தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சிமன் அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே பார்க்க வரும்போது இப்போது ஜேகே அங்கே அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறத நம்ம சிமன் பார்ப்பான். அப்படியே பார்த்துட்டு ஸ்டாப் ஆயிடுவான். அங்கே ஜேகே ஒரு பொண்ணை ஹக் பண்ணிட்டு தான் நிற்பான். இப்போது அது சிமன் தான் பார்ப்பான். இப்போது சிமன் அந்த பொண்ணை ஜேகே அந்த பொண்ணை அப்படி ரைட்டால் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அதை தலையை இது பண்ணிட்டு இருக்கும்போது அதை சிமன் பார்த்துட்டு சிமன் யார் அது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்போது அந்த பொண்ணோட ஃபேஸ் தெரியும் சிமனுக்கு. பார்க்கும்போது அது காலேஜில் ஜேகே கூட இருந்த அதே பொண்ணு தான் இப்போ திரும்பி ஜேகே கூட இருக்கிறது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஸ்டன் ஆகிட்டு அப்படி நிற்கும் போது இப்போது எப்படி அந்த இதில் சிமன் ஜேகே வந்த இதில் பார்த்துட்டு போயிருப்பானோ அதே மாதிரி இப்போயும் அந்த இடத்துல ஜேகே கூட அவளை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிமன் கடைசியாக ஜேகேவை பிரிஞ்சு வரும்போது அந்த பொண்ணு நம்ம ஜேகேக்கு கிஸ் பண்ணிட்டு ஜேகே கிட்ட லவ்வை சொல்லிட்டு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஜேகேவும் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிமன் அந்த ஸ்கூலை விட்டே வந்திருப்பான். இப்போது அதே மாதிரி ஒரு இதில் பார்க்கும்போது அப்படியே சிமனுக்கு கண்ணுலேருந்து அப்படியே அழுக வரும். அப்படியே தாங்கிக்க முடியாது. இடத்த விட்டு வேகமாக வந்துடுவான். வந்துட்டு இப்போது ஏறி வந்த காலில் தான் அப்படியே போயிட்டு செம்ம அழுதுட்டு உட்காந்துருக்கும் போது சிமன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அப்படியே வேகமாக வந்து சிமன் எதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்த, இப்போ தானே போனேன் அப்படின்ட்டு சிமன் அழுதுட்டு இருக்குது. சிமன் என்னாச்சு அப்படிங்கும்போது இப்போது சிமன் தேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு கரடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திண்டாலுமா எதுக்கடி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன், என்னடி ஆச்சு? இல்லை நான் வீட்டுக்கு போகணும் நீ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போகாடி அப்படிங்கும்போது என்னடி ஆச்சு, என்ன பார்த்த அப்படின்னு கேட்பான். இல்லை நான் ரொம்ப தப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து இல்லை கரடி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அழுகும்போது இப்போது புரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணி நம்ம ஜூன்கிட்ட தான், அதாவது நம்ம ஜூனாகிட்ட தான், ஜூனாண்ணா நான் உங்களுக்காக எல்லாம் கரெக்டாக புக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். சிமனுக்கு ஏதோ தலை கொஞ்சம் லைட்டாக வலி தான், வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது தயாங் நீ இல்லாமல் இல்லைண்ணா ப்ளீஸ் எனக்காக நீங்கள் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை இது பண்ணுங்க, நான் எல்லாமே பண்ணிவிட்டேன் ப்ளீஸ் நான் அப்படிங்கும்போது சிமனுக்கு என்னாச்சு? இல்லைண்ணா அது அவனுக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுங்கண்ணா, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய்ட்டு முடிஞ்சால் சீக்கிரம் கூட கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது அப்படியா சரி தயாங் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்ம ஜூங் வந்துட்டு அங்கே தான் நிற்பான். சாவியை நம்ம வாங்கிட்டு கிளம்பும்போது ஒன்றுமே புரியாது ஜூங்குக்கு. இப்போது ஜேகே கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்னடா கார் இங்கே அப்படிங்கும்போது தேவும் ஜிமனும் கிளம்பிட்டாங்கடா, ஏதோ இம்பார்ட்டன்ட் போல் அப்படிங்கும்போது என்ன சொல்கிற? ஆமாண்டா நம்மளை அவங்க கூட வர சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படி ஜேகே கிளம்பி புரியாது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஜிமன் வரவே இல்லை. இல்லைடா ஜிமன் உன்னை பார்க்க வந்தான். என்ன? ஆமாண்டா அவனை பார்க்க வந்தான் அப்படிங்கும்போது இல்லை வரல அப்படிங்கும்போது ஒரு வேளை அவனை பார்க்க வரப்போ முக்கியமான வேலையோ என்னென்னு புரியல அப்படிங்கும்போது இப்போ ஜேகேக்கு ஜிமன் இவ்வளோ சொல்லியும் அதே கூட போனது கொஞ்சம் இதாகும் ஹர்ட் ஆகும். இருந்தாலும் ஜேகே ஒரு மாதிரி இருக்கும்போது நீ இதுல அடா இருக்கு அப்படிங்கும்போது இல்லைடா நான் அவளை பார்த்தேன், அவளடா அப்படின்ட்டு ஒரு பேரை சொல்லி என்ன வேதிக்கிட்ட இங்கே வந்தா? இல்லைடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது ஏன்டா? இல்லை அவள் என்கிட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்குறான். அவள் சொல்கிறா அவள் எனக்கு செஞ்ச துரோகம் தான், இன்னைக்கு அவள் டீரிகான்னு கேட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அவள் எதுடா நீ மீட் பண்ணா எவ்வளோ பெரிய பச்சை துரோகி அப்படிங்கும்போது இல்லைடா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் என்னடா கஷ்டம், இனி நீனும் ஜிமன் விட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அவள் தான் காரணம். ஜிமன் பண்ணதெல்லாம் அவள் பண்ணன்னு சொல்லி அவனை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாலும் உனக்கு தெரியல. பண்ணாதான்டா அது கடவுள் எல்லாம் கொடுத்துட்டாரு, அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கும்போது அவளுக்கெல்லாம் இன்னும் வேணும். அம்மா இப்போ என்ன பண்ண போகிறது அப்படிங்கும்போது ஒரு வேளை சிம்மினிக்கு எதுவும் உடம்பு முடியாமல் இருக்குமோ அப்படின்னு ஜங்கோ கேட்கும்போது அப்படிலாம் இருக்காது, அப்படி இருந்தால் கூட தயாங்க கூட இருக்காது அப்படிங்கும்போது ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போது அப்படி எல்லோரும் நம்ம சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு இருப்பாங்க. ஜேகேக்கு மனசே இருக்காது, சாப்பிடவே மாட்டான். ஜூங் எவ்வளோ சொல்லுவான் சாப்பிட மாட்டான். ஜிமினை பார்க்கணுன்னு ஜிமினுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், ஆனால் ஜிமினோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். இப்போது அங்கே நம்ம ஜிமனு தான். ஜிமன் அப்படியே அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது
ஏய் குட்டச்சி, ஏன்டி இப்படி லூஸு மாதிரி நீனு ஏதோ நினைக்கிற? அது அவள் தானே உனக்கு தெரியுமா? அவள் தான், அவள் தான், அவளே தான். நான் பார்த்தேன், அவனுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. அடிக்கும்போது ஏய் குட்டச்சி, நீ வேற யாரையும் பார்த்துட்டு புலம்புற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இருக்காது. சரி ஒன்றா தாண்டி பிடிச்சிருக்கு. இல்லைடா, இல்லை டேய், என்னடி சொன்னேன், இந்த ஃப்ளர்ட் பண்ணுறான், அதுக்கும் மீறி 2 ஒன்றாண்டது எப்படி இதெல்லாம் அப்படிங்கும்போது அதான் எனக்கு தெரில. ஆனால் இது எதுவுமே ரியல் இல்லை தயம் அப்படிங்கும்போது ஏய் குடிச்சி ஓவர் திங்க் பண்ணுற அதெல்லாம் கிடையாது. இல்லை ஆமாம், இவ்வளோதான் அவளை ஹக் பண்ணியிருந்தான்னு தெரியுமா? ஒருவேளை நீட்டு அவளை காமிக்க தான் வர சொல்லியிருப்பானோ தயம்? அப்போது நான் நினச்ச எதுவுமே உண்மை இல்லையா? ஏய் என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் இல்லடி. இல்லை, அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தது கூட ஒரு ஆக்சிடெண்ட் தான். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் அப்படி தானே இருப்பாங்க. இன்னொன்று, நான் தான் அன்றைக்கி கூட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். அப்படி சொல்லும் போது சிமன் எல்லாத்தையும் உன் பக்கம் ப்ளேம் பண்ணாத. சங்கு கண்டிப்பாக உன்னை தான் லவ் பண்ணுறான். நீ அதை பார்த்ததை வேறு எதாவது கூட இருக்கலாம். நீ எதுவும் தப்பாகவே முடிவு எடுக்கிற சிமன். இல்லை தயம், நான் தப்பாக முடிவெல்லாம் எடுக்கலை. ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துருக்க முடிவு தான் தப்பு. அதிகமாது எதிரி தப்பு. அவனை பார்த்து சிரிக்கிறது இதெல்லாம் உனக்கு லவ்வாக தெரிலையா? அதிகமாது இப்போ சின்ன இது பேசாமல் இருக்கும்போது இல்லைடா, இல்லை எனக்கு என்னமோ நான் தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்ட மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது சிமன் வளராத சிமன், அதெல்லாம் இல்லை. அப்படிங்கும்போது இல்லை தயா, எனக்கு இதுக்கப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பேஸ் வேணும். நம்ம ஊருக்கு போயிடலாம். அப்படிங்கும்போது ஏய் கூடஜி, என்னடி வளரிக்கிட்டு இருக்க? ஒரு வாரம் நான் இது பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லை, இது கேன்சல் பண்ணு. எனக்கு நாளைக்கு டிக்கெட் போடு, நம்ம காலைல கிளம்புறோம். சிமன் தப்பு பண்ணுற சிமன், நீ ஜேகே கிட்ட தான் இதை பற்றி பேசணும். இல்லை நான் பேச மாட்டேன் தயம். ஒரு வேளை அவன் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டா சத்தியமாக என்னால் முடியாது தயம். வேணாம், நான் கூட ஏதாவது போகிறேன்னா இன்னைக்கு போதும். என் வாழ்க்கையில் நான் அதை வச்சுக்கிட்டு கடைசி வரையும் வாழ்ந்துருவேன். அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணும்போது அப்படி அழுவும் ஒர்க் பண்ணிட்டு சிம்மன் அழுகாத சிம்மன், எனக்கு கஷ்டமாக இருக்கு. அப்படிலாம் இருக்காது சிம்மன். நான் போய் வேணா ஜங்கு கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கும்போது வேணாம் கரடி, எதுவும் பேச வேணாம், எதுவும் வேணாம். எப்படி இந்த ஒரு வாரத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை பார்க்க முன்னாடி இருந்தனோ அது மாதிரி இருந்துக்கிறேன்னா வேணாம் எனக்கு எதுவுமே. அப்படிங்கும்போது இப்போது அப்படியே புரியுது சிமெண்ட் ரொம்ப குழம்பி போயிருக்கான்னு. சரி விடு சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ண சொல்கிற நீ? நாளைக்கு நம்ம போகிற ஊருக்கு அடிக்கும்போது சிமன், இது பேசினா முடியாத விஷயம். ஆனால் நீ செய்ய ஃபேஸ் பண்ண முடியாமல் நீ பயந்து ஓடுற. அன்றைக்கி அதான் பண்ணேன், இப்போ இதான் பண்ணுற. அப்படிங்கும்போது தயம் என்னை புரிஞ்சுக்கோ தயம், என்னால் முடியல தயம். ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் என்னால் முடியாது. ஒரு தடவை அவனை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வரையும் நான் தெரிவேன், எனக்கு தெரியும். மறுபடியும் எனக்கு வேணாம். நான் எட்டிலேருந்தே அவனை நினச்சிட்டு ஹாப்பியாக இருந்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது டேவோட அந்த இது சிபினோட அந்த இது அவனுக்கு புரியும். அப்படியே சரி அழுகாது அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது ரெஸ்டாரண்ட்டில் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அது கிளம்பி திரும்பி வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க. வந்துட்டு நம்ம ஜூனாவும் சின்ன தான் போயிட்டு ஜிமினிக்கு என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. கூட எல்லாருமே வருவாங்க. அப்போது ஜிமன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். டேக்கிட்ட தான் வந்து கேட்கும்போது இல்லை கொஞ்சம் தலைவலிக்குது, நான் அப்படியே தூங்கிட்டான். சரி அதான் நானும் கூட்டல அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு அப்படியே போகும்போது நம்ம ஜெகவும் சொங்கும் தான் நிற்பாங்க. சொங்கு தான் தயா என்னாச்சு ஜிமினிக்கு அப்படின்னு இருக்கும்போது இல்லை அவனுக்கு கொஞ்சம் திடீர்னு ரொம்ப தலைவலின்னு சொன்னான், அதை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஓ அப்படியா இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கும்போது இப்போ ஜெகி அப்படி ஜிமன் கிட்ட நின்று ஜிமன் அப்படி பார்த்துட்ருப்பான். அப்படியே விட்டா பக்கத்தில் உட்காந்து ஜிமன் அவ்வளோ இதாக பார்த்துப்பான் போல். அப்படி இருக்கும்போது அப்படியே எதுவுமே சொல்ல முடியாமல் ஜிமனுக்கு இப்போ ஓகேவா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே போயிடுவான் வெளியே. ஜேகேக்கு போயிட்டு அவ்வளோ ஹர்ட் ஆகும் சிவன் அப்படி இருக்கிறது. ஜோங்கிட்ட டீ அவனுக்கு உடம்பு இல்லைடா அப்படிங்கும்போது அதான் நான் சொன்னலடா அவனுக்கு ஏதோ பண்ணுறீங்க போல், அதான் வந்துட்டு அப்படிங்கும்போது டீ நான் அவனை பக்கத்துலேருந்து பார்த்துக்கணுண்டா அப்படிங்கும்போது டேய் சிரா விடு
உடம்பு சரியானோடனே ஜிமின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே ஜூன் தான் ஜிமினை கம்ஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே அந்த டே போயிட்டு நைட் ஆயிரும். இப்போது நம்ம ஜூனாவும் சின்னும் தான் வந்திருப்பாங்க ஜிமினோட ரூமுக்கு. ஜிமின் அப்போ தான் ஏஞ்சி உட்காந்துருப்பான். சின்னா தான் வந்து ஜிமின் கிட்ட என்னாச்சு ஜிமின் அடிக்கும்போது ஒன்றும் இல்லைண்ணா கொஞ்சம் தலைவலி அடிக்கும்போது இப்போ நல்லா இருக்கா அப்படிங்கும்போது சின்னும் இப்போ ரொம்ப வரியாக இருக்கும்போது நம்ம ஜிமின் தான் சின்னாயா எனக்கு ஒன்றும் இல்லை அடிக்கும்போது ஒன்றை இவ்வளோ கவலைப்பட்டா தெரியுமா அடிக்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக தலைவலி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது சின்ன அவ்வளோ கேராக பார்க்குறது சுன்னாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது சிம்மன் நீ சின்ன 1 வீக் இங்கே தானே இருக்க போகிற அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிம்மன் தேவை பார்க்கும்போது இப்போ டே தான் அது இல்லைண்ணா நான் நாளைக்கே கிளம்புறோம் நாங்கள் 2 பேரும் என்ன அப்படின்னு சின்ன கேட்கும்போது இல்லை நாங்கள் 1 வீக் இருக்க தான் நான் சொல்லி வந்தேன். நான் திடீர்னு ஒரு முக்கியமான ஒர்க் சிம்மன் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அதனால் அப்படிங்கும்போது இப்போ சொன்னா தான் என்ன சிம்மன் இதெல்லாம் அப்படிங்கும்போது ஆனால் நான் போயிட்டு சீக்கிரமாக திருப்பி வந்து உன் கூட இருக்கேன் சரியா சின்னண்ணா என்னென்ன நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சின்னதான் ஜிம்மன் ஹக் பண்ணிட்டு இப்போது சிம்மன் இருந்தாலும் நீ இன்னும் ஒரு 1 மந்த்க்காவது இருந்திருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ லீவ் போடு அப்படிங்கும்போது இல்லை சின்னண்ணா நான் போயிட்டு முக்கியமான ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேயோட மைண்ட் வைஸ் தான் ஹேண்டிட்டி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஜங்குக்கு தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகேக்கு அப்படியே ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். ஜூங் தான் டி விடுறா உடம்பு இப்போ கொஞ்சம் சரியாயிரும்டா பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் டைமில் அந்த கார்டனில் உட்காந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குவும் பெருசு தான் வருவா பைக்கில் குழந்தெல்லாம் இருக்காது அப்படி வரும்போது ஏன்டா 2 நாள் ஃபோன் அடிச்சு எடுக்க முடியுங்க அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா தான் அப்படிங்கும்போது வாடி அப்படிங்கும்போது அடிக்கும்போது ஜங்குக்கு பேச ஆடாது பார்த்துட்டு என்னடா ஆச்சு அதுவா அப்படின்ட்டு இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் இவ்வளோ இதாக நடந்து சொல்லும் போது என்ன என்னடா சொல்கிற அப்போ இன்னும் 2 பேரும் சேரவே இல்லையா இல்லைடி பேசவே இல்லை என்னது பேசவே இல்லையா ஜங்குக்கு அனுப்பி சிவன்கிட்ட பேசுகிறாள் இந்த விளக்கு என்னெல்லாம் தெரியும் பேசுகிற மாதிரி வரும்போது தான் சிவனுக்கு தெரியும் உடம்பு இல்லையா ஐயோ அப்புறம் இப்போ நல்லா இருக்கானடா சிவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம சின்னதான் அப்படி வருவாங்க. சின்ன வர ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு சின்னாயாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிவிட்டு எங்களை தான் பார்க்க வந்தேன் நல்லா இருக்கீங்களா அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸம் சின்னாயாங்க எங்கள் அப்படிங்கும்போது அவங்க தம்பியை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஓ சரி சிம்மன் இப்போ ஓகேவா சின்னாயா அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சின்ன தான் ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு சேடாக இருக்க பார்த்துட்டு உங்ககிட்ட பேசணும் நீமா அப்படிங்கும்போது கூட்டுப்பாங்க ஏதோ மந்திரி சூட்டா மாதிரி இருக்கான் என்னன்னு கேளுங்க சின்ன அப்படிங்கும்போது இப்போது ஜேகே சின்னம் கொஞ்சம் தூரம் போயிட்டு எதுக்கு நானும் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சரியில்லையே அப்படின்னு சின்ன கேட்கும்போது இப்போ அப்படியே ஜேகே தான் பார்ப்பான் என்னாச்சு சிமின் கூட டீ கூட இருக்கிறது தானே அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அப்படியே பார்க்கும்போது என்னோட க்யூட்டான மயில் தம்பி அவன் வெறும் ஃப்ரெண்ட் மட்டும்தான் சரியா அப்படிங்கும்போது இப்படி ஜேகே பார்ப்பான் அப்படி தான் சூனா சொன்னான் அது ஏதோ ஃப்ளாண்ட்டுக்கு சொல்லிகிட்ருக்கானா சிமினும் தெய்வம் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜேகே கேட்டணும் லைட்டாக சிரிப்பாக இருக்கும் ஓ சார் சிரிக்கிறீங்களா அதனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அப்படிங்கும்போது என்ன சிவன் காலைல கிளம்புறான் உனக்கு தெரியுமா என்னது ஆமாம் இது முக்கியமான இம்பார்ட்டண்டான வேலை வந்துருச்சான் காலைல கிளம்புறான் போயிட்டு ஒரு 2 வீக் கழிச்சு திரும்பி வந்துடும் அப்படிங்கும்போது என்ன ஆமாம் இப்போ தான் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஜேகே சாடாக இருக்க மாதிரி சாடாக இருக்கிறத பார்த்துட்டு பண்ணி எனக்கு தெரியும் சிவனை லவ் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டியாண்ணா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே அப்படியே அமைதி நிற்கும் போது காலைல கிளம்பிடுவோம் அதுக்குள்ளே எப்படியாவது சொல்லி அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் ஃபன்னாக இருக்கும்போது நினச்சேன் சொல்லலையாடா நீ இன்னும் அப்படிங்கும்போது இல்லை சான்ஸ் கிடைக்கல இதெல்லாம் சான்ஸ் பார்ப்பாங்களா ஆமாம் எனக்கு 1 டே தான் பார்த்தாரு ஆனால் பாரு இவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சொல்லிடு அப்படிங்கும்போது இப்போது அப்படியே ஜேகேவை நம்ம சின்னதாக பண்ணிட்டு அப்புறம் ஃபீல்லாம் பண்ணாது எங்கே போகலாம் போயிட்டு ஒரு 1 or 2 வீக்கில் வந்துடுவானா அதுக்கப்புறம் நம்ம கட்டி போட்டுருவோம் சரியா இல்லாட்டி அவன் அண்ணனை பிடிச்சி கட்டி போட்டுருவோம் அப்படிங்கும்போது ஹரி பாவி பாவம் ஜூனா மாமா அப்படிங்கும்போது இருக்கட்டும் அப்புறம் என் தம்பிக்கு அவன் தம்பியை கட்டி கொடுக்காட்டி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே சிவன் அப்படி சேடாக இருக்கிறத தேதான் நோட் பண்ணுவான் மிட் நைட் ஆயிரும் இப்போ சிவன் படுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு பழடி காலையில் வேறு டிக்கெட் போட சொல்லிட்டேன் காலை 10 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படிங்கும்போது
அப்படியே சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ அப்படியே ஏஞ்சி சிம்மன் அடிக்கும்போது அருடி அடிக்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஏஞ்சி போயிட்டு அங்கே அவனோட பெட்டிக்கலை ஒரு டைரி தான் இருக்கும். அந்த டைரி தான் எடுத்துகிட்டு சேரில் உட்காந்து எழுதுவான். டைரி எழுதுறது டேக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவன் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துட்டு இப்போது டேயோட மைண்ட் நாய்ஸ் தான் குளிச்சு ஊருப்பட்ட லவ் ஒன்றா இருக்கு. நீ நடிகிறது எதுவுமே ரைட் இல்லை சரியா, எல்லாம் நல்லா தான் நடிக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல, வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட்டு தேதாப்பா எடுத்துருவான். எங்கே சிம்மன் அவ்வளோ அழுக அழுதுட்டு அந்த லெட்டர் அதாவது டைரியில் கடைசி பேஜில் ஏதோ எழுதிட்டுருப்பான். எழுதி பிடிச்சிட்டு அப்படியே அதை மூடி வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அங்கே ஜேகே சிம்மனுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜூங்கும் சிம்மனும் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது ஜேகே சைலண்டாக இருக்கும்போது ஜூங் தான் டேய் சின்ன என்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே சைலண்டாக இருக்கும்போது டேய் ஒன்றை தானே கேட்குறேன் சின்ன எங்கள் என்னடா சொன்னார் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைடா டேய் நான் எப்போ அவங்ககிட்ட பேசுகிறது சுத்தமாக பேசவே என்னால் முடியலடா, என்னை ஏதோ அவாய்ட் பண்ணுறான்டா அவன் அப்படிங்கும்போது டேய் அப்போல்லாம் இருக்காது அப்புறம் தான் உடம்பு இல்லைடா. இல்லைடா இல்லை அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் நடந்ததுக்கப்புறம் சுத்தமாக என்னால் பார்க்கக்கூட முடியல. டேஜும் ஒரு வேலை ஜெமினுக்கு என்ன புரியலையோ அப்படிங்கும்போது அப்படியே ஜோங் தான் அப்படி திரும்பிட்டு டேய் புரியலையா, எனக்கு புரியல, 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் புரியலைங்கிற. இல்லைடா அது டேய் அதெல்லாம் இருக்காது, காலையில் 10 மணிக்கு தான் கிளம்புறான், அதுக்குள்ளே நீ பேசிடு சரியா. அவன் ஏதோ வேலையாக போகிறானாண்டா, கண்டிப்பாக முடிச்சுட்டு திருப்பி வருவான், உனக்காக வருவான்டா அப்படிங்கும்போது டேய் உண்மையா எனக்காக வருவானடா அப்படின்னு கேட்பான். கண்டிப்பாக வருவான்டா, ஏன்னா நீ அவனுக்காக 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணலை, 5 வருஷமாக வெயிட் பண்ணுற. நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான் அவங்ககிட்ட. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது அந்த நைட் போய் மறுநாள் காலையில் நம்ம சிவனை பார்த்து பேசி ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தேடுவான். சிவன் எங்கேயுமே இருக்க மாட்டான், சிவனோட ரூம்லேயும் இருக்க மாட்டான். அப்படியே அந்த சின்னக்கிட்ட சின்ன எங்கள் சிம்மன் அப்படிங்கும்போது டேய் அது சூனா கூட எங்கேயோ வெளியே போயிருக்கான் அந்த ஏதோ விஷயமா அப்படிங்கும்போது ஓ அப்படியா எப்போ வருவான் அப்படிங்கும்போது தெரியலையே, ஒரு 9 மணி போல் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு இப்போது ஜேகே சிவனுக்கு அவன் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பான். மணி 9:30 இங்கிட்டே எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு இருக்கும்போது இப்போது ஃபைனலி சிம்மன் வந்துடுவான். காரில் தான் வந்து இறங்குவான். ஜூங் வந்து சிம்மனுக்காக ஏதோ இதுக்காக வெளியே போயிட்டு அப்படி வரும்போது அப்படியே ஜேகே வாசலில் நிற்கிறத சூனா பார்த்துட்டு சங்குக் அடிக்கும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே சிம்மன் வரதை பார்த்துட்டு சிம்மன் நான் பேசணும் அப்படிங்கும்போது ஓ அப்படியா சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம சொன்னால் அதை பேச எடுக்காமல் பயிர் வரவில்லை. இப்போது சிம்மன் அப்படியே நிற்கும் போது அப்படியே கொஞ்சம் முன்னாடி தான் அந்த கார்கிட்ட நிற்கும் போது சிம்மன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கும்போது அது அது ஃப்ளைட்டு கொஞ்சம் மணி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டனாக பேசணும் சிவன் அப்படிங்கும்போது இப்போது சிவன் அப்படியே ரொம்ப அது மாதிரி அப்படி இதாக பாய்ந்துக்கிட்டு ஒரு வேளை வேறு லவ் பண்ணின்னு சொல்லிடுவானோ என்னென்னமோ மனசில் தோண்டிகிட்டு இருக்கோம். அப்படி சைலண்டாக நிற்கும் போது சிம்மன் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படி ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இதாகி சங்கு எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் இன்னும் 1/2 ஹவரில் கிளம்பணும், நான் 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 உங்ககிட்ட அப்புறம் காலைல பேசுகிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமாக டக்குன்னு உள்ள போயிடனே. இப்போ ஜேக்கு என்ன சொல்கிறது கேட்க வராமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போது அப்படியே ரொம்ப சேடாகிடுவான் நம்ம ஜேகே. இப்போ ஜிம்மன் போயிட்டு அப்படியே அவனோட அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சேடாக இருக்கிறது பார்த்துட்டு சங்கிட்ட நீ பேசல தானே அப்படிங்கும்போது இல்லை எதுக்கு நீ பேசலை, நான் பேசலடா எனக்கு தெரியலடா, இது எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குட்டா, என்னடி கஷ்டமாக இருக்கு, அவன் என்ன சொல்ல வந்தான்னு ஏதாவது கேட்டுருக்கலாம், வேணாம் நான் எதையும் கேட்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கஷ்டப்பட்டு அழுகிறத வந்து புரிஞ்சுப்பான். ஏன்னா சிமினுக்கு அவ்வளோ லவ் ஜேகே மேலே ஒரு வேலை ஜேகே சிமினை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா அது அவனாடி தாங்கவே முடியாது. ஏன்னா சிமின் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தேக்கு தெரியும். இப்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சரி கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் கிளம்பி கீழே தான் வருவாங்க. பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது ஜேகே அப்படி நிற்பான்.
ஜேகே சிமன் கிட்ட பேசலாங்கிறது அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். சிமன் ஜேகேவை பார்க்கவே மாட்டான். இப்போ ஜூன் தான் டீ என்னடா அதெல்லாம் அப்படிங்கும்போது ஜேகேட்ட எதுவுமே பேசவே முடியாது. இப்போ அப்படியே நம்ம சிமன் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சின்னதான் சிமன் சீக்கிரமாக வந்துடு அப்படி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு முன்னாடி தான் வந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்க்க மாட்டான். ஜங்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜெகி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நிற்கும் போது இப்படி போனேன் அப்படி சொல்லிட்டு ஜெகியை பார்க்காம ஜூங்கிட்டையும் போய்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இப்போது வெளியே நம்ம ரிசு தான் கரெக்டாக வருவா. வந்துட்டு சிமன் கிளம்பி போடுறது. சிமன் என்ன நீ கிளம்பிட்டா அப்படிங்கும் போது அப்படி பேசிட்டு இருக்கும்போதே தான் அது வாரிசு கொஞ்சம் வேலை அதான் அதுக்கு சின்னக்கு ஜூனாவுக்கு கல்யாணம் இப்போ தானே ஒரு 2 days கூட ஆகலை. சிமன் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேலை அப்படியே ரொம்ப சேடாக இருக்கிறத நோட் பண்ணிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் காலில் ஏறி போவாங்க. அதை போகிறதுக்கு இருப்பாங்க. இங்கே நம்ம ரிசு வேகமாக வந்து டே ஷடா சிமன் கிளம்புறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பார்த்தா டீ ஒட்டஞ்சி போய் நிற்கிறத பார்த்துட்டு டேய் என்னடா நடக்குது அப்படிங்கும்போது அப்படியே சைலண்டாக இருக்கும்போது இப்போது நம்ம டே தான் பெட்டியெல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம சிமன் உள்ளே போயிடுவான். இப்போ எல்லோரும் பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது தாங்குதான் சிமன் ஒரு நிமிஷம் நான் என் ஃபோனை வச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார்ட்டு வெளியே வந்து ஜங்குக் என்னோடய ரூமில் ஃபோன் இருக்குது அப்படிங்கும்போது சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு மேலே போயிட்டு ஃபோனை தான் ஃபோனை தேடும்போது அங்கே எங்கேயுமே இருக்காது. இப்போ அந்த மேலேருந்து பார்த்தா கீழே தெரியும். இப்போ ஜங்குக் தான் தாயா எங்கே இருக்குது ஃபோன் அப்படின்ற மாதிரி மேலே கேட்கும்போது ஏன்னா அங்கே இல்லையா தோ வரேன் டீ சொல்லிட்டு இப்போது அப்படியே அவனோட ரூமுக்கு இப்போ நம்ம டேவும் போயிட்டு ஜங்குக் தான் அங்கே நிற்கும் போது இப்போ அப்படியே ஜங்குக் அடிக்கும்போது சொல்லுங்கள் தாயா நான் ஃபோனெல்லாம் வச்சுட்டு வரல என் ஃபோன் பாக்கெட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அப்படியே ஜங்குக் பார்க்கும்போது இப்போது அந்த டேபிளில் ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியை தான் எடுத்து ஜெயிட்டு இப்படி கொடுத்து ஆக்சுவலி நீ குழம்பி போய்ப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும். அவனோட எல்லா குழப்பத்துக்கும் இந்த டைரியில் ஆன்சரு இதை சீக்கிரமாக படிச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி சொல்லிட்டு ஜெய்கிட்ட சொல்கிற இப்படி தட்டிட்டு போயிடுவான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியாது. இப்போட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அவங்க 2 பேரும். எங்கே நம்ம ரிஸும் ஜங்கும் எங்கடா ஜங்குக்கு மேலே தானே இருக்கான் அப்படின்னு மேலே தான் வந்து பார்க்கும்போது அந்த டைரி தான் இருக்கும். அந்த டைரியை அங்கே பெட்டு இருக்கும். அவங்க உட்காந்துட்டு அப்படியே படிக்கும்போது சிமன் ஜேகேக்கு அந்த ஸ்கூல் இதுலேருந்து எழுதின டைரி அது பழைய டைரி படிச்சுட்டு இன்னொன்று படிச்சுட்டு அப்படியே அழுதுட்ருப்பான். இப்போது அதில் ஃபைனலாக ஒரு 3 பேஜுக்கு எழுதியிருப்பான். அந்த பேஜ் தான் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் சிமன் என்ன எழுதியிருப்பான்னா ஜங்கு எனக்கு சொன்ன ரொம்ப பிடிக்கும் ஜங்கு உண்மையாக சொல்கிறேன். 5 வருஷம் கழிச்சு ஒன்று நான் திரும்பி பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடவுள் என்னை திருப்பியும் பார்க்க வச்சார். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு உன்னை போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஓடி போய் ஒன்று ஹக் பண்ணிட்டு ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஃபைனலி ஒன்று நான் பார்த்துட்டேன், ஒன்று நான் மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அப்படியே அழுகணும்னு தோணுச்சு. ஆனால் தெரில, ஒரு வேளை உனக்கு எனக்கு தெரியாமல் இருக்குமோன்னு தான் நான் அதை பண்ணலை. ஜங்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். அவரோட அந்த க்யூட்டான ஸ்மைல், அந்த கண்ணு எதையுமே என்னால் மறைக்க முடியாது. அதை நான் தான் ஒரு லவ் பண்ணேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்டா. ஆனால் சொல்லவே முடியாதுன்னு அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சப்ப எனக்கு எவ்வளோ வளைச்சிட்டு தெரியுமா. நான் தான் அது எல்லாத்தையும் பண்ணேன் உனக்காக அப்படின்னு சொல்ல தோணுச்சு. ஆனால் நீ என்னை நம்பாட்டி அதான் அன்றைக்கி உன்னை விட்டு தான் வந்தேன். ஆனால் திரும்பி மறுபடியும் உன்னை நான் இங்கே பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல ஜங்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்ட்டு எனக்கு என்னால் சொல்லவே முடியல. இந்த ஒரு வாரம் காட் எனக்கு என் லைஃப்பில் கொடுத்த ஒரு முக்கியமான நாள்னு நான் நினச்சிக்கிறேன். உன் கூட இருந்த அந்த நைட் அது என் லைஃப்பில் என்றைக்கும் மறைக்க மாட்டேன். எல்லோரும் 1000 வருஷம்
100 வருஷம் கூட ஒன்றா இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் உன்னை நினச்சிக்கிட்டே அந்த ஒரு நைட் என் கூட இருந்தது நினச்சிட்டு ஹாப்பியாக இருந்துடும் ஜங்கு. எனக்கு அது போதும். எனக்கு பயமாக இருக்குது ஜங்கு. ஏன்னா அவங்ககிட்ட என் மனசோட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒரு வேளை நீ என்ன வேணும்னு சொல்லிட்டீன்னா, ஏன்னா உன் லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் இருக்காங்க தானே அப்படின்ற மாதிரி அதை படிக்கும் போது ஏன்னா என் லைஃப்பில் வேறு ஒருத்தர் இருக்கானா என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி படிச்சுட்ருப்பான் ஜங்கு. நான் ஒரு கார்டனில் பார்த்தேன். இங்கே மறுபடியும் அவள் கூட ஹக் பண்ணிட்டு இருந்தேன். யார் என் லைஃப்பை இல்லாமல் பண்ணாதோ மறுபடியும் அவள் இன்னும் லைஃப்பில் தான் இதுதான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் முடியலை ஜங்கு. உண்மையாக லைஃப்பில் அவள் இருக்காளா ஜங்கு? லைஃப்பில் அவள் எதுவுமே பண்ணலை. எனக்காக எல்லாமே நான் தான் பண்ணேன். இது சிமன் தான் அவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். இதை அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலை ஜங்கு. அது ஏன் தெரில. ஆனால் ஒரு வேலை உனக்கு தெரிய வந்தா, ஒரு வேலை இந்த சிமன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணு தெரிய வந்தா, நீ சத்தியமா என்னை லவ் பண்ணவே இல்லை ஜங்கு அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருப்பான். படிக்க ஜெயிக்க அவ்வளோ அழுக வரும் ஜங்கு. டைரியில் இருக்கிற எதையுமே இவங்கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா ஒரு வேளை நான் நினைக்கிற எல்லாமே தப்புன்னு எனக்கு தெரிஞ்சா அதை நான் தாங்க மாட்டேன் ஜங்கு. நீ நீ என்ன லவ் பண்ணலன்னு உன் வாயால் சொன்னீன்னா சத்தியமாக என்னால் அதை தாங்க முடியாது. எனக்கு போதும். இந்த ஒரு வாரம் என்னை பார்த்து சிரித்தது, என்னை ஃப்ளர்ட் பண்ணது, என் கூட இருந்தது, எனக்காக சமைச்சு கொடுத்தது எதையுமே என் லைஃப்பில் மறைக்க மாட்டேன். எனக்கு அது போதும்டா. லவ் யூ ஜங்கு. லவ் யூ ஸோ மச். அப்புறம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். உன்னை உன் கூட இருக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டிருந்தேன் தெரியுமா? அன்னைக்கு நைட்டோ கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ணி என் மனசோட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் எதையுமே சொல்ல முடியாமல் நான் போனேன் ஜங்கு. லவ் யூ அப்படின்ட்டு கடைசியாக அது எழுதி முடிஞ்சது. அப்படி டக்குன்னு அந்த டைரியை மூடிட்டு அப்படியே அழுவான். இப்போ ரிசும் ஜங்கு தான். ஜங்குக்கு என்னடா ஆச்சு? டேய் வா போகலாம். டேய் எங்கடா? ஏர்போர்ட்டுக்கு வாடா போகலாம். டேய் ஏன்டா? டேய் வாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜூங்கா கூப்பிட்டு போகும்போது, டேய் இருங்கடா நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போது வேகமாக 3 பேரும் போவாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம தேவம் சிவன் போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இப்போது நம்ம சிமன் தான் போர்டிங் போகும்போது எங்கே போகிற அப்படின்ட்டே கேட்பான். போர்டிங் போனீங்கன்னா டிக்கெட்டே போடலை. என்னடா சொல்கிறேன்? உனக்கு நான் டிக்கெட் போடல சிமன் அப்படின்ட்டு சொன்னது அப்படி சிமன் பார்க்கும்போது அப்படியே தான். குட்டச்சி உனக்கு சுத்தமாக இதே இல்லடி, உனக்கு தைரியம் இல்லை சிக்கிக்கிட்ட பேச. ஆனால் நீ நினைக்கிறது தப்புடி அழைக்கும் போது இப்போ அப்படியே சிமன் பார்க்கும்போது, இங்கே பார் நீ நினைக்கிற எதுவுமே ரைட்டு இல்லை. இதே தப்பை தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். இப்போயும் அதே தப்பு தான் பண்ணுறேன். முதல் தடவை பண்ண தப்பை திருத்திக்க தான் கடவுள் 2வது சான்ஸ் கொடுப்பாரு. அந்த 2வது சான்ஸை நான் பொண்ணை மிஸ் பண்ண விட மாட்டேன். நீ ஜங்குக்கிட்ட பேசணும் அடையும் போது என்ன. ஆமாம், அதனால் இப்போது நான் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படி சொல்லிட்டு, இங்கே பார் எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் வேணும். கடவுள் ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பாரு, அதை நீ பயன்படுத்திக்கும் சரியா அப்படின்ட்டு சிவன் ஹக் பண்ணிட்டு, குடிச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த குழந்த மாதிரி அழுகாமல் என்ன நடிக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு உனக்கு எல்லாம் ஹாப்பியாக தான் நடிக்கும். அதுதான் நடிக்க போகுது சரியா. நான் அதை விட்டு போகிறேன்னு என் மேலே கோவப்படாத, எல்லாம் நல்லது தான் அப்படி சொல்லிட்டு சிமன்கிட்ட பேசிட்டு தான் கிளம்பிடுவான். இப்போ சிமனுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு சேர் தான் இருக்கும், அங்கே தான் அப்படியே குழம்பி போய் உட்காந்துட்ருப்பான். இப்போது அந்த 1/2 ஹவர் கழிச்சு நம்ம ஜேகேவும் நம்ம ஜூங்கும் ரிசும் வந்துடுவாங்க ஏர்போர்ட்டுக்கு. ஜேகே அப்படியே ஓடி வந்துட்டு அந்த சிவன் போகிற அந்த பாரிஸ் அந்த ஏர்போர்ட்டை தான் அப்படியே பார்ப்பான். அப்போ ஃப்ளைட் கிளம்பிச்சுட்டு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படியே தலையில் கை வச்சுட்டு டைரியை கையில் வச்சு நிற்கும் போது இப்போ நம்ம ஜூங்தான், டேய் என்னடா எங்கடா காணும் அடிக்கும்போது, டேய் எனக்கு புரியல ஒன்றுமே அடிக்கும்போது இப்போ அந்த டைரியை பிடுங்கி
ஜோங் ஹரிஸும் பார்ப்பாங்க. இப்போ அப்படியே ஜேகே தேடிட்டு இருப்பான். ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி அழுக வரும். அப்படியே 2 பேரும் லாஸ்ட் பேஜை தான் பார்த்துட்டு, என்னடா அதெல்லாம் சிமன் சிமன் அப்போது அவன் அவனை இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு எப்படிடா போக முடியும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகே தேடி நிற்கும் போது ஒரு ரிசா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே பார்த்தா சார்ல சிமன் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு ஜங்கு அடிக்கும் போது இப்படி ஜங்கு பார்ப்பான். என்னோட நண்பன் லைஃப்பில் எதையும் மிஸ் பண்ண மாட்டான் இதோ அப்படின்ட்டு இப்படி காமிக்கும் போது இப்போ அப்படியே சிமன் அங்கே உட்காந்துக்கிறத ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படியே பெருமூச்சு விட்டு இப்பயாவது 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லுங்கடா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜோங் அப்படி தள்ளி விடுவான். இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி க்ரைங் ஃபேஸோட அப்படியே அவன் லிப்பை பைட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு சிமன் அங்கே அப்படியே உட்காந்துருக்க அப்படியே சிமன் எப்படி உட்காந்துருப்பான்னா ஒரு மாதிரி ரொம்ப சேடாக அப்படியே கீழே குமிச்சிட்டு உட்காந்துட்ருக்கும் போது அப்படியே வந்துட்டு ஜேகே என்ன விட்டு எத்தனை தடவை தான் நீ போவ அப்படிங்கும்போது டக்குன்னு சிமன் பார்ப்பான். அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு சங்கு அப்படிங்கும்போது எத்தனை தடவை தான் என்னை விட்டு போவ நீ அப்படிங்கும்போது இப்போ ஜேகே இப்படி பேசும்போது சிமனுக்கு எதுவுமே புரியாது. சங்கு உனக்கு என்னை பார்த்தா பாவமாகவே தெரிலையாடி அப்படிமா இப்படி சிமன் காலுக வரும். எதுக்கு என் லைஃப்பில் வந்த 2ஆவது தடவை முதல் தடவை தான் என்னை விட்டு போயிட்டேன். திருப்பியும் 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் என்னை விட்டு போகிறதுக்கு தான் வந்தியா நீ அப்படின்னு கேட்கும்போது சிமன் சங்கு அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே அப்படியே அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சிமனோட ஐஸ் அப்படியே டியர் ஐஸோட பார்த்துட்டு இவ்வளோ லவ்வை ஒருத்தன் பண்ணிவிட்டு எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட எதுவுமே பேசாமல் அதனால் இப்படி கிளம்ப முடியுது சிமன் அப்படின்ட்டு ஜேகே கேட்க சங்கு அப்படிங்கும் போது உனக்கு ஒரு விஷயம் தெரில, உனக்கு நீ லவ் பண்ணது மட்டும்தான் தெரியும்ல. நான் உன்னை லவ் பண்ணதோ உனக்காக வெயிட் பண்ணதோ எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு ஜேகே சொன்னதுமே என்ன ஆமாம் நீ நினச்சிட்டு எதுவுமே ரைட் இல்லை. உனக்கு தெரியுமா இதை 7 வருஷமா நான் உன்னை எவ்வளோ தேடுறேன்னு தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜிம்மன் பார்ப்பான். நீ அன்றைக்கி அந்த டைரியில் எழுதினில என்னை ஒருத்தி ஹக் பண்ணா, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால தான் என்னை விட்டு போன்னு எழுதியிருந்தில. நீ பார்த்த, நீ அங்கே இது பண்ண எதுவுமே உண்மை கிடையாது. அவள் மட்டும்தான் என்னை லவ் பண்ணுறேன் எல்லாம் சொன்னான். ஆனால் நான் பொண்ணை லவ் பண்ணேன். அதாவது நீ எனக்காக பண்ண எல்லாத்தையும் லவ் பண்ண. அவள் நீ பண்ண மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாலும் கடைசியில் எது தெரியுமா ஜெயிச்சிச்சு? ஒன்ற லவ் தான். அவள் பண்ண ஃப்ராடை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் பொண்ணை உண்மையாக தேடும் போது அங்கே இல்லை. எல்லாம் உண்மை எனக்கு தெரிய வரும்போது அவனை எவ்வளோ தேடினேன் தெரியுமா? நீ தோ இப்போ இப்படி எதுவுமே தெரியாமல் என்னை விட்டு ஓடணும் தோ நீங்கிற பற்றியா? அது மாதிரி அன்னைக்கும் எதுவுமே தெரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டு சும்மா அப்படி சொல்லும் போது சங்கு என்ன சொல்கிற? ஆமாம் எனக்கு தெரியும் நீ என்ன சைட லவ் பண்ணது, எனக்காக ஒன்றும் பண்ணது, என்ன நீ இவ்வளோ லவ் பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும். நான் கடைசியாக தோ அப்படி சொல்லிட்டு அவளோட ஃபோனில் அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அப்படி இப்போ தான் உன்னை பார்த்தேன், இதில் தான் நான் உன்னை பார்க்கணுமான்னு நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? எப்படியாவது அவனை என்கிட்ட ஃபோட்டோ தடவை காமிச்சிருன்னு நான் நினைக்காத நாளே இல்லை. ஆனால் அந்த கடவுள் மறுபடியும் உடைய லைஃப்பில் அண்ணனோட வாழ்க்கை மூலமாக காப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜிமன். இப்படி சொல்லிட்டு ஜிமன் கிட்ட சொல்லும் போது ஜங்கு அப்போது எனக்கு எல்லாமே தெரியும். நான் உன்னை தெரியும்ட்டு உங்ககிட்ட சொல்லணும் ஜிமன். அனு உன்னை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு
எவ்வளோ ட்ரை பண்ணேன், நான் என்னால் முடியல சிமன். ஆனால் நீ பொண்ணோட பொண்ணோட இதில் என்ன தோணுதோ, உனக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டுமே முடிவு பண்ணிட்டு மறுபடியும் என்னை விட்டு கிளம்புறீல. உனக்கு என்னை விட்டு போக தான் பிடிச்சிருக்கா சிமன். அப்போது இந்த சங்குக உனக்கு 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 உடையில அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவோட சிமின் கண்ணை பார்த்து அப்படியே அழுகும்போது சிமினுக்கு அதை அப்படியே பொறுத்துக்கவே முடியாமல் சங்கு அப்படின்ட்டு சங்குக்கா அப்படியே டைட்டாக பண்ணிட்டு இல்லை இல்லை சங்கு இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு முடியல, உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறது எனக்கு முடியல ஜங்கு. ஏன்னா நான் உனக்கு ஒன் சைடாக லவ் பண்ண ஜங்கு. அதிகமாக யார் சொன்னான் நீ மட்டுமே ஒன் சைடாக லவ் பண்ணுன்னு? நானும் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணதுனால தான் அன்னைக்கு நைட்டு நான் உங்கள்கிட்ட அப்படி இருந்தேன் தெரியுமா? உன்னை லவ் பண்ணதுனால தாண்டி உன்னை பார்க்கும்போதெல்லாம் இந்த உலகத்தில் என்னை விட யாரும் ஹாப்பியாக இருந்தது எனக்கு தெரில. ஆனால் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு அப்படி அழுவான். எப்போது சிமன் சங்கு சாரி சாரி சங்கு, என்ன சாரி? உங்ககிட்ட பேசணும், இதை பற்றிலாம் சொல்லணும். சிமன், நீ 2 வருஷமாக விழுந்து ஒருத்தனை தேனில, ஒருத்தனை லவ் பண்ணில, அவன் உங்ககிட்ட திருப்பி வந்துட்டான். நீ நீ எவ்வளோ லவ் பண்ணியும் அதை விட டபுளாக அதிகமாக கொடுக்க வந்துட்டான்னு சொல்லணும். அப்படின்னு எவ்வளோ ஆசைப்பட்டு தெரியுமா அப்படின்ட்டு செய்ய சொல்ல சிமின்கா சங்கு சாரி சங்கு சங்கு சாரி அப்படி சொல்லிட்டு அழுவான். இப்போ ஜேகே சிமினை அப்படியும் அழுகிறத தாங்காமல் ஹெல்ப் பண்ணிட்டு என்னை விட்டு போயிடுவியா நீ அப்படிங்கும்போது இல்லை இல்லை கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்ட்டு சிமனை டைட்டாக பண்ணிட்டு சங்கு சங்கு லவ் யூ சங்கு, சாரி சங்கு, நான் நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு வேலை நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீன்னா நான் செத்துருவேன் சங்கு. அப்படி சொல்லும்போது டக்குன்னு அந்த அக்கில் பிரேக் ஆகி என்ன இப்படி ஒருத்தன் லைஃப்பில் ஈகும்போது எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்லுவேன்? எப்படி எல்லா லவ்வையும் கொடுத்துட்டு நீனே ஒன்று முடிவு பண்ணிட்டு என்னை விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணுற? அப்போ நமக்குள்ள அன்றைக்கி நடந்த எதுவுமே உண்மை இல்லையா? நான் சொன்னேன் அன்றைக்கி டச் பண்ண ஒன்றும் என் மனசார கூட இருந்தேன் தெரியுமா? அப்படி சொல்லும்போது அப்படியே ஜிமின் கண்ணு ரெட்டாகி சங்கு அதேன்ட்டு அந்த ஸ்பாட்லேயே அவ்வளோ லவ்வோட நம்ம ஜேகேக்கு கிஸ் பண்ணுவான் சிமன். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 minutes மாதிரி கிஸ் பண்ணிட்டு சாரி சங்கு அவனை எங்க மிஸ் பண்ணிடுவானு தான் நான் இப்படிலாம் பண்ணேன். அதான் நீ என்னை இப்போ லவ் பண்ணியிருக்க எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டு அப்படியே அழுகும் போது இப்போ ஜேகேவும் அந்த கிஸ் இது பண்ணிட்டு சஃப்யூ அதை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? இப்போ அது தெரிஞ்சுக்கோ, நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணியோ அதோட 100 மடங்கு தெரிஞ்சவங்க வந்து லவ் பண்ணுறோம். தீ சொல்லிட்டு அப்படியே திருப்பியும் ஜேகே ஜிமனை கிஸ் பண்ணுவான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறத நம்ம டே திரும்புடா அப்படின்ட்டு நம்ம ரிசு தான் ஐயோ 2 பேரும் சேர்ந்துட்டாங்க எனக்கு சந்தோஷமாக அடிக்கும் பார்த்துட்டு எனக்கும் தான்டா அப்படின்ட்டு நம்ம ஜூங்கு ரிசு ஹக் பண்ணிட்டு இவ்வளோ லவ் எப்பட்றா பார்க்கவே நல்லா இருக்கடாது இந்த சிமன் ஜேகேவை எப்படா இவ்வளோ லவ் பண்ணுறான்? அதுக்கு மேலே ஜேகே அவன் இப்படி தாண்டா இருக்கணும் அடிக்கும்போது ரிசு எதுக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடப்பான் அடிக்கும்போது உனக்கு கிடைக்க மாட்டேன், நீ கடைசி வரை சிங்கிளாக தான் இருப்பேன், ஏன்டி அப்படி சொல்கிற, கதை எழுதுறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம சிமின் அவ்வளோ சந்தோஷமாக டேர் ஐஸோட அவ்வளோ ஹாப்பியாக சிமின் அப்படி டைட்டாக் பண்ணிட்டு 2 பேரும் டைட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம ஜூங் தான் மிஸ்டர் ஜங்குக் அடிக்கும்போது என்னடா இது ஏர்போர்ட்ரா மிஸ்டர் பார்க் ஜிமின், உங்களோட இந்த லவ்வை அப்படியே காருக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம், அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண நான் கார் எடுத்து ஓடிட்டுருப்பேன். என்னடி சொல்கிறாரு அது அவங்களோட பர்சனல்ரா, நம்ம என்ன பண்ணலாம்
ஏய் இங்கே பர்சனலெல்லாம் பண்ண முடியாதுடி ஒன்றும். எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாமா? ஜங்கு கிளாஸாக போகலாமா? வா நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ரிஷும் சோங்கும் தான் கிளம்பி காருக்கு போயிடுவாங்க. இங்கே நம்ம சிமின் அழுது கண்ணெல்லாம் அப்படி குட்டியோண்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கண்ணை நம்ம சீக்கிய தொடச்சி விட்டு இப்போ அப்படியே சிமினை பார்த்து சீக்கி ஸ்மைல் பண்ணுவான். சிமினுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே கையை பிடிச்சிட்டு சோழில் சாஞ்சிட்டு ஏய் குடச்சி நீனும் கூட்டுச்சியா? ஆமாம் வேறு யார் ஒன்று குடச்சி கூப்பிடுவா தயாங் ஓ அவனை இனிமேல் கூட்டச்செல்லாம் கூப்பிட விடாது சொல்லிட்டேன். நான் மட்டும் தான் வந்து கூப்பிடணும் அப்படிங்கும்போது இப்போ சிமினுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆமாம் உன் ஃப்ரெண்டு போயிட்டாரா அப்படிங்கும்போது உன் ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த டைரியை கொடுத்தான் அப்படிங்கும்போது டைரியை காமிக்கும் போது அப்போது உனக்கு இது மூலமாக தான் எல்லாம் தெரிஞ்சிச்சா? ஆமாம் இது மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி என்னை விட்டு ஏன் போனேன்னு தெரியாமல் நித்தியம் பிடிச்சிருப்பேன் நீ அப்படி சொல்லும்போது இப்போது சின்ன அப்படியே திருப்பிங்க பிடிச்சிட்டு சங்கு சாரி சங்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அடையும்போது என்ன சொன்னாலும் ரூமில் போய் சொல்லலாம் அடையும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே சிம்னை கூப்பிட்டு காருக்கு தான் வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜூங்குக்கு தான் கால் வரும். ஜூங் தான் பார்த்தா நம்ம சுனா தான். சுனா அப்படிங்கும்போது டேய் சங்குக் சிம்மன் எங்கே அப்படிங்கும்போது சங்குக் சிம்மன் தோ இங்கே தான் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் சின்ன சொல்லிட்டான். ஓ சொல்லிட்டாங்களா? அதான் கிளைமேக்ஸாக தான் சங்குக் சிம்மனை லவ் பண்ணுறானா அப்படிங்கும்போது தெரியும். அப்புறம் நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நானா? சொல்லுங்கள் நான் செஞ்சிடலாம். என்ன உங்கள் 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பணுமா என்ன? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சிம்மனை சங்குக்கையும் ஹனிமூனுக்கு அனுப்பணும். அண்ணா இது என்ன புது வேலைகள் மாதிரி இருக்குது? கல்யாணம் நீங்கள் தான் ஹனிமூன் போகணும். ஜிம்மன் சங்குக்கு எது? அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கல்யாணம் ஆகாமே போயிட்டு வரட்டும்டா. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஓ தெரிஞ்சிருச்சா? ஆமாம் அதனால் அவங்க ஒரு 1 வீக் போயிட்டு அப்படியே இருக்கட்டும். அவனுக்கு டிக்கெட் அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு இன்னும் 1 ஹவரில் ஃப்ளைட்டு. என்னது? ஆமாம் ஸோ நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு. அவங்களுக்கான திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் கொடுத்து விட்டேன். அது டாக்ஸியில் வந்துட்டுருக்கு. ஸோ நீ சொல்லிடு உங்களோட பேரை என்ஜாய் பண்ண. அண்ணா அப்போ நீங்கள் அவங்க சுவிட்சர்லாந்து போகிறாங்க, நாங்கள் ஜப்பான் போகிறோம். அப்போது ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணி தான் என் நடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோனை வச்சுட்டு ரிஷிதா என்ன அப்படிங்கும்போது ஸ்ரீகிட்ட ஜூங் சொல்லாமல் அட என் ஃப்ரெண்டை பாரு இப்படி ஒரு யோகம் கிடச்சிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனிமூன். ஐயோ இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இடையிலேயே கிடச்சிருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருப்பேன் அப்படின்ட்டு ஜூங்கும் இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போது ஜேகே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்ட்டு நம்ம ஜூங் தான் ஏன்னா ஜிமின் அப்படியே க்ளோஸில் பார்த்துட்டு மேலே கை போட்டு இருக்கும்போது டேய் சங்குகா இதெல்லாம் தோ உங்கள் அண்ணன் உனக்கு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது அதான் உன்னோட ஜின்ன அண்ணன் இருக்கார்ல அவரோட பாட்டை ஜூனா கிட்ட சொல்லி ஆக்சுவலி உங்களுக்குள்ளே நடந்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் 2 பேரும் தடியாதிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. டூர் கூட கிடையாது சொல்கிறி, அது கல்யாணம் ஆகி ஹனிமூன் போவாங்க, இது ஆகாமல் ஹனிமூன் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜெய்கே உச்சமனும் பார்த்துப்பாங்க. புரியல இந்தா அப்படின்னு ஃபோனே கொடுத்து பார்க்கும்போது சுவிட்சர்லாண்டுக்கு 1 வீக்கு இது போட்டிருக்கோம். 1 வீக்கு போயிட்டு வர மாதிரி. ஏன்னா சுவிட்சர்லாண்டுக்கா? ஆமாம் சுவிட்சர்லாண்டுக்கு உங்கள் அண்ணன் உங்களுக்காண்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு, போய் என்ஜாய் பண்ணுவீங்களாம். என்ன அப்படின்னு ஜிமின் சொல்லும் போது ஜிமின்சி எதாக இருந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டியோ. ஆனால் இப்படி ஒரு உங்களுக்கு அண்ணன் கிடைக்கிறதுக்கு 2 பேரும் குடிச்சு வச்சுருக்கணும். ஆக மொத்தம் எங்களுக்கு இது ஹாப்பியாக தான் இருக்குது. என்னடி அடிக்கும்போது ஜங்குகா ஃபைனலி அப்படின்ட்டு ஹக் பண்ணி பாரிசும் ஜங்குக்கும் இப்போது சிமின்கிட்ட தான் ஜூங் தான் சிமின்சி என் நண்பனை ஃபைனலி சேர்ந்துட்டல. ஆக்சுவலி அவனை எவ்வளோ தேடினான்னு தெரியுமா? அவனை நாங்கள் எல்லாருமே தேடினோம். ஏன்னா தோ அவள் இருகால அவள் எவ்வளோ ஃப்ராடு வேலை பார்த்து என்னென்ன பண்ணான்னு தெரிய வந்ததுக்கப்புறம் நீ தான் ஜேகேக்காக எல்லாமே பண்ணன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையை சொல்லப்போனால் ஜேகே அவனை 4 நிமிஷம் பார்க்கணுன்னு துடிச்சான். ஆனால் நீ கிடையவே இல்லை. ஃபைனலி அவனோட அண்ணன் சின்ன அவனுக்கு எவ்வளோ அவன் அண்ணனை பிடிக்குன்னு தெரியும். அது மூலமாகவே அவனோட லைஃப் திருப்பி கிடச்சதுக்கு அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். அவங்க கூட சேர்ந்து நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். சிம்மன் நீனும் ஜங்குக்கும் ஹாப்பியாக இருக்கணும், எங்களுக்கு அதான் வேணும் அப்படிங்கும்போது விஸும் ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்போது நீங்கள் கிளம்பலையா நீ ஜங்கு கேட்பான். அதானே பார்த்தேன். டேய் ஜங்குகா தோ இப்போ கிளம்பிடுறோம், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், தோ வந்துருச்சு அப்படின்ட்டு டாக்ஸியில் நம்ம ஜிம்மனுக்கும் ஜேகேக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வந்து அதை கொடுத்துட்டு இப்போ ஜிம்மனும் ஜேகேக்கும் சுவிட்சர்லாந்து தான் கிளம்புவாங்க.
இங்கே நம்ம சூங்கூரிஸும் தான் அவங்கள ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு இப்போ 2 பேரும் வரும்போது டேய் ரொம்ப ஆனந்தமாக இருக்குடா அப்படிங்கும்போது டேய் எவ்வளோ பெரிய ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தியா, கல்யாணம் ஆகி ஹனிமூன் அனுப்பி தான் பழகும், இப்போது பரவாயில்ல நம்ம நண்பன் புதுசாக செய்கிறான். ஆமாம் இப்போ நீ என்னடி பண்ண போகிற, எனக்கு என்ன பழகு மூலம் எங்கள் குழந்தைய பார்க்க போகிறேன். ஆமாம் சங்குக்கும் இல்லை, நீ என்ன பண்ண போகிற, நான் தானே எனக்கு இதுக்கவே ஐலாண்ட் ஃபிகர்ஸு அப்படிங்கும்போது இப்போது என்ன அப்படின்னு தாய்லாண்டு ஃபிகர்ஸை சும்மா இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன் அப்படிங்கும்போது ரிஸு தான் உனக்கு அவதான்டா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சோங்கும் ரிஸும் அப்படியே பேசிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இங்கே நம்ம ஜோனாவும் நம்ம சின்னு தான் சோனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது எதுக்கடி சொல்லலாம் தேங்க்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டில்ல அப்படிங்கும்போது ஐயோ என்னோட ஒய்ஃப் இதோ இவங்க சொல்லி நம்ம இருப்பேனா என்ன, இப்படி ஒரு க்யூட்டான அழகான சூப்பரான என்னோட ஒய்ஃப் எனக்கு கிடச்சிருக்கும் போது என் தம்பிக்கு அவனோட தம்பி ஸ்மார்ட்டான சங்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன ஃபேனாக நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஜங்கு ஒரு பிடிச்சிருக்கு தான். அடே சங்கு கேர் பண்ணி சும்மா கண்டிப்பாக பார்த்துப்பான். ஏன்னா அந்த 2 நாளே பார்த்தேன். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போது டெஸ்டனியில் இருந்துருக்கு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சின்ன தான் அப்படின்னு ஜுனாவை பண்ணிவிட்டு டைட்டாக அறியும்போது ஏய் இதெல்லாம் இப்படி பகல் பண்ணா அப்புறம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம சுவிட்சர்லாண்டில் டிக்கெட் நீ போடல அப்படிங்கும்போது நம்மளுக்கு எதுக்கு டிச்சலாம் சுவிட்சர்லாண்டு தோ இங்கேயே சுவிட்சர்லாண்டு ஆக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு ஜூனாவும் சின்ன ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது சுவிட்சர்லாண்டில் ஒரு தீவு மாதிரி இருக்கும். அங்கே அது தனியாக ஒரு பிளேஸை நம்ம ஜூனா அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு பெரிய போட் மாதிரி இருக்கும். அந்த போட்டில் நம்ம ஜேகேக்கும் நம்ம இவங்களுக்கும் ஒரு பெரிய ரூம் மாதிரி செலக்ட் பண்ணி அந்த இது அப்படியே ரொமான்டிக்காக இருக்கும். அங்கே நம்ம ஜேகேவும் சிமனும் இதோ தமிழில் இருக்கிற அந்த அவுட்ஃபிட் மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம ஜேகே சிமனை பார்த்த மாதிரி இப்படி திரும்பி சிமன் ஜேகே பார்த்த மாதிரி அந்த போட்டுக்கு நடுவில் நிற்பாங்க. ஃபுல்லாக கடல், அந்த நடுவில் நம்ம ஜேகேவும் சிமனும் நிற்கும் போது இப்போது ஜேகே அப்படி சிமனை பார்க்கும்போது சிமன் தான் சங்கு அப்படிங்கும்போது இது உண்மைதானா அப்படிமா இவருடைய சிவன் பார்க்கும்போது நினச்சி கூட பார்க்கல என்ன அப்படிங்கும்போது இப்படி ஜேகே கிட்ட வந்து சிவனோட அந்த ஹேர் கோல்டன் ஹேர் தான் இருக்கும், அதை எப்படி சரி பண்ணி விட்டு இதோ இந்த ஏஞ்சல் எனக்கு அடிக்கணும், என்னை ஸோ லவ் பண்ண ஒருத்தன், எனக்காக ஒன்று செஞ்ச ஒருத்தன், அவனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது அந்த கடவுள் எனக்கு அப்படியே கிஃப்டாக கொடுத்துட்டார் ஒன்று செய்யும்போது கொஞ்சம் முன்ன அப்படியே பார்ப்பான் ஜேக்கியோட ஐஸை. லைஃப்பில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருசாக எதுவுமே தோணுதே கிடையாது. நான் ஃபோனை லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படி சொல்லும்போது என்ன ஆமாம் எனக்காக எவ்வளோ பண்ணல நீ. நான் எதுவுமே தெரியாமல் என்னை விட்டு போனேன். மறுபடியும் லைஃப்குள்ளே நீ வந்தப்போ உன்னை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு என்னை விட்டு போயிடாத சிமன் அப்படி சொல்லணுன்னு இருந்துச்சு. கிட்ட உன் பக்கத்தில் உன்னை பார்க்கும் போதெல்லாம் விடுச்சி நான் தாண்டி உன் சங்கு என்னை துரத்தி லவ் பண்ணிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மன்னிக்கிறலன்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே என்னமோ தோணுச்சுடி அப்படிங்கும்போது இப்போ அப்படியே சிமன் தான் சங்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிட்ட வந்து அந்த போட் கிட்ட நம்ம ஜேகே சாஞ்சிருப்பான். இப்போ சிமனத்தி பக்கத்தில் ஜேகே மேலே சாஞ்சிட்டு சங்கு நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்கூல் படிக்கும்போது ஃபோனை எட்டிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா. சங்கு கிட்ட வந்து சங்குகா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லணுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அப்போ இந்த ஏரியா இல்லை. இப்போயும் ஃபோனை அண்ணன் கல்யாணத்தில் பார்த்தப்ப ஓடி வந்து ஜங்கு சிமன் நான் தான் ஒன்று லவ் பண்ண ஜங்கு நீ என்னோடது ஜங்கு அப்படி சொல்லிவிட்டு அப்படி அழுகணும்னு தோணுச்சு. ஆனால் ஏன்னு தெரில கிட்டக்க வந்த போய் இதெல்லாம் எனக்கு தோணலை ஜங்கு அப்படிங்கும்போது உனக்கு தோணலை. ஆனால் எனக்கு இப்போது நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு தோணுதுரி. ஏன் அது எல்லாத்தையும் தான் தோ எனக்கு கொடுச்சி எனக்காக அப்படியே தெரியாமல் கொடுத்த கிஸ்ஸெல்லாம் ஒரு கிஸ் கூட மிஸ் பண்ணாமல் அதில் திருப்பி கொடுத்துருவேன். அப்புறம் லவ் அவள் 100% தான் கொடுத்தா. நான் 1000 இல்லை சொல்ல முடியாத அளவு கொடுக்க போகிறேன். அப்புறம் என்ன அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒன்று அது சங்கு கூட ஸ்பெஷல். என்ன
என்ன ஸ்பெஷல்? அதுவா, நான் ஜங்குக்கு நீ எட்டிலேருந்து தானே பார்த்துருக்கேன். எட்டிலேருந்து பார்த்தே எனக்கு கவுத்துட்ட. இப்போது கிட்டக இவ்வளோ கிட்டக இருக்க. இப்போது இந்த ஜங்குக்கோட டார்ச்சரை நீ பார்க்க வேணாம். என்ன டார்ச்சரா? ஆமாம். அப்போ என்ன டார்ச்சர் பண்ண போறியா நீ அப்படிங்கும்போது, ஐயா நீ நினைக்கிற டார்ச்சர் இல்லை, இது வேறு டார்ச்சர் அப்படிங்கும்போது, அங்கே டார்ச்சரில் இன்னும் வேறு டார்ச்சர் வேறு. அதுவா, இது லவ் டார்ச்சர் ரீ அப்படின்ட்டு அப்படியே சிவன் திரும்பி இப்படி குழந்த மாதிரி ஜெய்கே ஃபேஸை பார்க்கும்போது, இப்போது சிவனோட ஷர்ட் அது எப்படி இருக்குன்னா, ஒயிட் கலர் கோட்டு, உள்ளே எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் அன்பட்டனாக இருக்கும். இங்கே ஜெய்கியும் அப்படி தான், 2 பேரும் வந்து பீச் இதில் அப்படி இருக்கும்போது, ஆல்ரெடி உன்னை பார்த்த இந்த 2 வீக்காகவே வேறு மாதிரி இருக்கேன் தெரியுமா? எப்படி? அது ஒரு பக்கம் லவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ அந்த மாலைக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னேன் தெரியுமா? என்ன குடிச்சி நடிகாதிரி நீ அந்த நைட்டு என்ன அப்படிங்கும்போது, அது ஜங்குக் அப்படிங்கும்போது, என்ன ஜங்குக் குடிச்சி சொல்லு, ஒரு நைட் குடிச்சிச்சு தானே அப்படிங்கும்போது, அது அடிட்டு கீழே குமிச்சிக்கும் போது இப்போ அப்படியே அந்த சின்ன இப்படி தூக்கி சொல்லு குடிச்சிச்சா அப்படிங்கும்போது, அப்படியே ஜெய்கியோட ஐஸ் ஆச்சுன்னு பார்ப்பான் ரொம்ப அப்படிங்கும்போது, அப்படியா? அப்போது இது பார், இது சுற்றி வளர்ச்சி பேசுறதுலாம் எனக்கு புரியாது. 7 வருஷம் வீணடிச்சிட்டேன். இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வீணடிக்க மாட்டேன். ஜேகேவோட லவ்வு அதெல்லாம் நிறையாவே இருக்கும். லவ்வோட இதுதான் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கும்போது, எது அப்படிங்கும்போது, பாத்தியா நீ நடிகிற அப்படிங்கும்போது, நான் நடிகலாம் இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்ட்டு அப்படியே ஜேகே சிமிட அப்படியே மேலேருந்து கீழே அப்படி பார்க்கும்போது, ஜங்கு என்ன பார்வது உருகி மாதிரி, உனக்கு தெரியாதல்ல, எப்படி தெரியாமல் போணுச்சு, நான் புரியுதானடி ஜங்கு. ஆனால் ஜங்குன்னு கூப்பிட்டாத, எது எனக்கு வேறு தாட்டு போகுது. என்ன தாட்டு அப்படிங்கும்போது, இப்போ கையில் கிளாஸ் வச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதை அப்படிங்க வச்சுட்டு என்ன தானே என்ன தாட்டு போகுதுன்னு இப்போ பார் அப்படின்ட்டு டக்குன்னு ஜேகே செப்பட்டு அப்படியே தூக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும் ரூமு, அந்த ரூமுக்குள்ளே தான் போயிட்டு ரூம் செம்ம அழகாக அந்த வியூ அப்படி இருக்கும். அப்படியே டப்புன்னு சிவனை போடுவான். ஜங்கு அப்படிங்கும்போது, என்ன ஜங்கு அப்படின்ட்டு கிட்ட வரும். சிவன் அப்படியே ஏஞ்சி அப்படி பாதி தான் ஏஞ்சி அப்படி உட்காந்துட்டு, ஜங்கு நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் நாள் வந்தால் இங்கே பார், இப்போ தானே சொன்னேன், ஒரு நிமிஷத்துக்கு கூட இந்த ஜங்குக்கு ஃபீன் அடிக்க மாட்டான். இந்த ஜங்கு கூட இந்த சிவன் இருக்கிற இந்த 1 வீக் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கணும். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்ட்டு இந்த 1 வீக் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, ஜங்கு அப்போது என்ன இதே மாதிரி ஷப்மை லவ் பண்ணுவியா அப்படிங்கும்போது, இதே மாதிரி லவ் பண்ணுவியாவா இப்போ பாரு அப்படின்ட்டு இப்போது அப்படியே கிட்ட போய் சிவன் மேலே ஓவர் ஆகிட்டு, பார் இந்த ஜங்குக்கு மாதிரி லவ் பண்ண எவனும் கிடையாதுன்னு இப்போ ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ ஜங்கு இப்போல்லாம் பண்ணக்கூடாது யாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணணும். என்னது ப்ரொசீஜர்? இல்லை எனக்கு புரியல. பார் பெட்டில் அமைதியாக இருக்கணும். மாமா என்ன பண்ணுறனோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும். என்ன மிரட்டுற? மிரட்டுறனா? மிரட்டலாம் இல்லை அப்படிங்கும்போது, அப்படி சிவனோட ஐஸை பார்க்கும்போது, சிவன் அப்படியே அவரோட லிப் அப்படியே செம்ம அழகா அப்படி பார்க்கும்போது, குடிச்சி வேணாம் இப்படி பண்ணாத அப்படிங்கும்போது, ஏதோ சொன்னீங்களே அவங்க பேச கேட்கணுன்னு, அது சொன்னா அது ஆனாண்டி அப்படிங்கும்போது, இப்போ அப்படியே சிவனோட கை ஜேகே மேலே அப்படியே இதாகும். ஜெமிச்சி எதாக இருந்தாலும் பார்த்து தானே பார்த்து பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே கையை அப்படியே ஜிமினோட செஸ்ட்டில் ரப் பண்ணும்போது, ஜிமினி ஜேகிக்கு அப்படியே ஃபுல் ஃப்ளாட்டு. ஜிமிச்சி வேணாம், என்ன வேணாம்
ஜங்குக் இந்த சிமன்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே பார்க்கும்போது இப்போ ஜேகே கீழே படுத்துரு சிமன் மேலே ஓரைட்டு என்ன என்ன சொன்னீங்க சார் மை பிரதர் இன்லா தீங்கும்போது ஓ பிரதர் இன்லா ஆமாம் டார்ச்சர் பண்ண போகிறீங்கல்ல இப்போது யாரை டார்ச்சர் பண்ணுறான்னு ஆகலாம் ஆடிட்டு மேலே ஓராயிட்டு வேறு லெவலில் ஜேகே சிமன் ஹைப் பண்ணும்போது தெரியாமல் சொல்லுடி இப்போல்லாம் பண்ணினா ஃபுல் வியூஸ் போயிருண்டி வேணாம்மா என்ன வேணாம் அப்படின்ட்டு இப்போதே 2 பேரும் செம்ம ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது சிமன் ஜெய்கே மேலே ஓராயிட்டு அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு அப்படியே அந்த தலைமுடி எப்படி சரி பண்ணது எப்படி சிமன் அப்படிங்கும்போது அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே மேலே படுத்துட்டு சிமனோட ஜெய்கேவோட அந்த லிப் கிட்ட போயிட்டு என்ன மிஸ்டர் சியோன் அதுக்குள்ளே இப்படி ஆனால் நான் என்ன பண்ணுவேன் சிமன்சி சொல்லுங்கள் சங்குஷி வேணாம் என்ன வேணாம் அப்படின்ட்டு இப்படி கிட்ட லிப் கிட்ட அவள் லிப்பை எடுத்துகிட்டு வந்து அப்படி மேல் லிப்பில் தான் இப்படி லைட்டாக கிஸ் பண்ணும்போது கவுகாதடி ஆனாண்டி அப்படின்ட்டு இப்போ அப்படியே மேலே போயிட்டு அப்படி காது கிட்ட போய் காதை லைட்டாக சக் பண்ணும்போது அவ்வளோதான் ஜேகே ஃப்ளாட்டு சிமன் அப்படிங்கும்போது ஜங்கு கறி சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக்காக ஜங்கு கூட கூப்பிட்டோன்னு அடுத்த ஜங்கு இது மேலே இங்கே எது நடந்தாலும் இந்த ஜங்கு பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு பிடிச்சி கீழே எடுத்து போட்டு சத்தியமாக முடியாது அப்படின்ட்டு சிமன் மேலே ஒரு ஆகிட்டு சிமனோட நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட அந்த ஃபுல் ஹைப் ஆகி அப்படியே மெதுவாக சிமனோட அந்த கழுத்தில் அந்த அவனோட லிப்பை வச்சு இது பண்ண ஆரம்பிக்கும்போது சிமன் தான் ஜங்கு அடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது நீ தான் இங்கே நடிக்கிறதுக்கும் நீ தான் பொறுப்பு அப்படின்ட்டு அவனோட அந்த இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து அப்படியே கழுத்துலேருந்து கீழே டெஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த 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 கடலுக்கு நடுவில் அந்த கப்பல் இருக்கிறதுக்காகவும் அப்படி வேறு லெவலில் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம சிமனும் ஜங்குக்கும் 1 வீக் அந்த ஸ்விட்சர்லாண்டில் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஜேகேவும் சிமனும் எவ்வளோ பிரிஞ்சிருந்தாங்களோ அவங்களோட அந்த லவ் அதிகமாக எவ்வளோ ஹாப்பியாக ஏதோ ஒரு கல்யாணம் பண்ண கப்பல் மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வாழுவாங்க. நம்ம டேமும் சிமனுக்கு கால் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறத அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போது அவங்களோட அந்த லவ் அந்த ஸ்விட்சர்லாண்டில் அவ்வளோ இதாக போயிட்டுருக்கும். இப்போது இதோட நான் அந்த ஸ்டோரியை முடிகிறேன். நான் எப்படி கேவலமாக முடிச்சிட்டேன் என்னன்னு தெரில, கமெண்ட் போடுங்க. அண்டு எல்லோரும் கண்டிப்பாக ஸ்டோரி பாருங்கள். எனிவே நீங்கள் எல்லோரும் கேட்ட ஹார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோடய ஸ்டோரியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு 90s கிட்டத்தட்ட பிடிஎஸ் மாதிரி தான். பிடிஎஸ் இப்போ இருக்கிற கேபாப் குரூப்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம பிடிஎஸ் பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேபாப்பை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். நான் பார்த்துருக்கேன். நம்ம கதையில் இருக்கிற ஐஜன் லீனோ அவங்களே ஸ்டே கிட்ஸ் குரூப்பு அட்டீஸ் இவங்க எல்லாமே ஒரு ஷிப்பிங்க அது ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சர்வ சாதாரணமாக பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பசங்க நம்மளோட ஆனிமீஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அது பண்ணவே அவங்களுக்குலாம் இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும். எனக்கு அவ்வளோவா ஹார்ட்டை அதை பேச தெரியாது. பேச தெரிஞ்சாலும் எனக்கு அது வராது. ஸோ என்னோடய ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய கொடுக்கம்லடா மன்னிச்சுக்கோங்க. ஓகேடா. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கா என்னன்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க. கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க. எனிவே பார்ப்போம் இதான் என் லாஸ்ட் ஸ்டோரியா இல்லை உங்கள் கமெண்ட்டை பொறுத்து உங்களுக்காக ஒரு 1 ஷாட் நல்லா கொடுத்துட்டு போகிறேன்னா அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகேடா. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா. பாய்டா ஆர்மீஸ். எல்லாரையும் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்குறேன்னா இல்லை போகிறேன்னா என்னன்னு தெரில. எனிவே பாய் ஆர்மீஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச்.